இன்னைக்கு நான் பெரிய கம்பு சூத்திர வேலைலாம் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர போறதில்லை. வெரி சிம்பிளா சில காரியங்களை நான் சொல்லித்தர போறேன். பேசிக்க திரும்ப போடு. துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிதானே சொல்லி அழைத்தாரு. அதை சொல்லி தானே நீ வந்த, அதை நம்பி தானே நீ வந்த. உனக்கு அதுதான் பேசிக். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சந்தோஷமா இருக்கீங்களா? இல்லாட்டிலும் சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லுங்க. சொல்றது ரொம்ப முக்கியம். எது நம்முடைய லைஃப் ஸ்டைல், எது நம்மளை வேறுபடுத்துது, எது நம்மளை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுது, எது நாம் தேவனை சார்ந்தவர்கள் என்கிறது சொல்லுது. எந்த காரியம் நாம் தேவனை சார்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லுது அப்படின்னா, நமக்கு இருக்கிற பேச்சாற்றல், நம்மளுக்கு இருக்கிற இந்த பேசும் திறன், அதுதான் நாம் தேவனை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும், நாம் உலகத்தில் இருக்கிற மற்ற ஜீவராசிகளை கம்பேர் பண்ணும்போது வி ஆர் டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத எது சொல்லுதுன்னா நம்மளுடைய சொல்லும் ஆற்றல் தான், பேசும் திறன் தான். பாருங்கள், ஏன் அதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னா, ஆண்டவரும் நம்மளை மாதிரியே பேசுகிற ஆளாக இருக்கார். சொல்லப்போனால் அவரை மாதிரியே நம்மளும் பேசும் ஆற்றலோடு இருக்கிறோம். அவரை மாதிரியே நானும் ஒரு பேசுகிற ஆற்றலோடு இருக்கிறேன். இன்றைக்கி வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை குறித்து உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனால் ரொம்ப சின்சியராக இந்த விஷயத்தை கேளுங்க. ஐ ப்ராஃபஸி ஓவர் யூ. நெடுநாளாக இருக்கிற காரியங்கள்லாம் இன்றைக்கி வந்து தப்புன்னு சொல்லி முடிய போகுது. இன்கம்ப்ளீட்டாக இருக்கிறது, நெடுநாளாக இருக்கிறதெல்லாம். ஏன்னா அதுக்கான ரூட்டை கண்டுபிடிச்சிட்டோன்னா போதும். பாருங்கள், இன்றைக்கி அந்த ரூட்டை தான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு நான் எடுத்து வைக்க போகிறேன். பெரிய கம்பு சுற்றுற வேலைலாம் இல்லை. அதுக்காக இன்றைக்கி அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை இன்றைக்கி உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஏமேன். கெட் ரெடி. உங்களுடைய ஆவி அதற்கு ஏற்ற மாதிரி ரெடியாக இருக்கட்டும். ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுவோம். ஒரு சின்ன ப்ரேயர். தேவாவியானவரே, இந்த சிந்தையை உமக்கு கீழாய் நாங்கள் வைக்கிறோம் டாடி. இந்த நாளில் சொல்லப்படுகிற காரியங்களை ரிசீவ் பண்ணக்கூடிய ரிசீவிங் கெப்பாசிட்டி எங்களுக்குள்ளே பெருகி இருக்கட்டும். தேங்க்யூ லார்ட் ஃபாதர். இந்த நாள் இந்த 6 மணி வரைக்கும் வாழ்ந்த இந்த வாழ்க்கையை திரும்ப நான் வாழ விரும்பவில்லை டாடி. திரும்ப நாங்கள் வாழ விரும்பலை. இந்த நிமிடத்திலிருந்து வேறு மாதிரியான ஒரு காரியங்களுக்குள்ளே நாங்கள் போகணும். எஸ் ஃபாதர், உங்களுடைய சித்தத்துக்கு நேராக நாங்கள் திருப்பப்படணும். நீங்கள் எங்களுக்காக போட்டு வைத்திருக்கிற பைபாஸில் நாங்கள் ஜாயின் பண்ணணும். உங்களுடைய பாத்வேயில் நாங்கள் ஜாயின் பண்ணணும். எல்லா ராங் டேனும் இந்த நாளில் ரைட் டேன் ஆகி திரும்பட்டும் டாடி. எனி ராங் டேன், எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எடுத்த ராங் டேன் எல்லாம் ரைட் டேன் ஆகி அதை திருந்தட்டும். இயேசுவின் நாமத்தினால பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. This is the day of your miracle. ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, அவர் அற்புதர். ஆகவே இந்த நாள் எனக்கு அற்புதத்தின் நாள். இன்னைக்கு என்ன ஆகணும் அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய முழு அதிகாரத்தையும் தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிறார். நீ காலையில் எந்திரிச்ச உடனே அதான் சொன்ன முதல்லையே, நமக்கும் சகல மிருக ஜீவன்களுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நமக்கு பேசும் ஆற்றல் இருக்குது. பாருங்க, கிளி பேசுது. கிளி சொன்னதை மட்டும்தான் பேசும், சிந்திச்சதெல்லாம் பேசாது. ஆனால் மனுஷன் சிந்திக்கிறதெல்லாம் பேசக்கூடிய கர்த்தத்துவத்தையே போயிட்டு இருக்கிறான். பாருங்க, கர்த்தரை மாதிரியே இருக்கிறான், அவரை மாதிரியே தேவனை மாதிரியே இருக்கிறான். என்ன ஒரு ஆற்றல் பாருங்க. காலையில் எந்திரிச்ச உடனே என்ன சிந்தையில் ஓடுதோ அதெல்லாம் பேசக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்குது. அந்த பேசும்போது என்ன ஆகுதுன்னா, எதை சிந்தித்தமோ அதை பேசுறது மட்டும் இல்லை, நம்ம என்ன பேசுகிறோமோ அது நடக்கவும் ஆரம்பிக்குது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்னவோ ஆகணும் அப்படிங்கிறத நீங்களும் நானுமே நிர்ணயிக்க முடியும். பரலோகம் நிர்ணயிக்காது. நீங்களும் நானும் இந்த நாள் எப்படி இருக்கணுங்கிறத பரலோகம் நிர்ணயிக்காது. ஈவன் பிசாசும் நிர்ணயிக்க முடியாது. இன்னைக்கு அதெல்லாம் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பிசாசு எல்லாம் ஒன்றும் இல்லை. பிசாசு உங்கள் வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் செய்ய முடியாது. பிசாசு அவன் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில் வந்துட்டான் பிரதர், இல்லை, அவன் நினச்சதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் செய்ய முடியாதுங்கிறத வசனத்தின் அடிப்படையில் உங்களுக்கு நான் எடுத்து காட்ட போகிறேன். பிசாசு என் வாழ்க்கையில் செய்யணுமா வேண்டாமானுங்கிறதையே தீர்மானம் பண்ணிக்கிறது நான் தான். உடனே எல்லாரும் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, நீ பாவம் பண்ணா பிசாசுக்குள்ளே வருவான். பாவம் பண்ணால் மட்டும் இல்லை, இன்னும் நிறைய காரியங்கள் இருக்குது. நீங்கள் அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம். பாருங்கள், ஏமே முன்னாடி ஒன்று சொல்லுங்கள், இந்த நாள் அற்புதத்தின் நாள். ஏமேன். அதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லைனாலும்
நீங்கள் சொல்லுங்க, நான் சொல்கிறேன் சாத்தியக்கூறுகள் இந்த வார்த்தை உண்டு பண்ணும். சாத்தியக்கூறுகளை இந்த வார்த்தை உண்டு பண்ணும். ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதா லபா. என்ன நடக்கணுங்கிறத நீங்கள் எந்த டெஸ்டினிக்கு போகணுங்கிறத மட்டும் நீங்கள் டிக்ளேர் பண்ணால் போதும். பாருங்க, நான் இந்த நிலையை எட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னாலே போதும். சொன்னாலே போதும். எல்லாரும் சொல்லுங்க, சொன்னாலே போதும். சொன்னாலே போதும். ஏமே தரியுவின் நாட்கள்லையோ கோரேசின் நாட்கள்லையோ தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. ஏமே அது ஜெய பைடனா இருந்தாலும் சரி, இப்போ இருக்கிற அதிபராக இருந்தாலும் சரி, சில்வாசின் காரியம் ஜெயமா இருக்கிறது. ஏமே ஹல்லேலூயா. உன் வலப்பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும், உன் இடப்பக்கத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. அது உன்னை அணுகாது. எவ்வளவு சூப்பரா ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை, அவர் வாக்குத்தத்தத்தில் உண்மை உள்ளவராக இருக்கிறார் பாருங்க. ஏமே அவர் சொன்னதுதான். நீ எந்த தேசத்துல போறியோ அந்த தேசத்தின் நன்மையை நீ புசிப்ப. ஆமா, நீ எந்த ஊருக்கு போறியோ அந்த இடத்துல அந்த நன்மையை நீ புசிப்ப. அங்க ராஜாவை போல நீ கனம் பண்ணப்படுவாய். அப்படிதான் வேதம் சொல்லுது பாருங்க. அப்படிதான் வேதம் சொல்லுது. அதுக்கு மாறா இருந்ததுன்னா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குது? எதிர்த்து நிற்க வேண்டியிருக்குது. இல்லையே, இப்படி இருக்கக்கூடாத, இப்படி இருக்க கூடாது. பாருங்களேன், நேரம் அப்படியே செய்திக்கு போயிருவோம். இதோட சேர்ந்து கவலையோடு ஜெபிச்சா கேட்கப்படாது அப்படின்னு சொல்லி இல்லை, கவலையோடு ஜெபிக்க வேண்டாமே அப்படின்னு தான் வேதம் போதிக்குது. இப்போ இந்த விசுவாசத்தை போதிக்கிறவங்கலாம் என்ன பண்ணுவாங்கன்னா கவலையை அடித்து பேசுவாங்க. கவலையோடு நீ ப்ரேயர் பண்ணனா அது விசுவாசமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்க. இல்லை, கவலை எப்படி வராமல் இருக்கும் இல்லையா? லாஜிக்கலாக ஒரு ட்ரைனிங்குள்ளே போகிறோம், ஆரம்ப நிலைக்குள்ளே ஒன்று போகிறோம். 2-3 விஷயத்தை ஃபேஸ் பண்ணும் பொழுது தாவீது கவலைப்பட்டானா? நிச்சயமாக கவலைப்பட்டான் இல்லையா? இயேசு கவலைப்பட்டாரா? நிச்சயமாக கவலைப்பட்டார் இல்லையா? கெத்செமனே தோட்டத்தில் பாருங்க கவலைப்படுறாரு. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாரு. அதனால கவலைப்படுறது பாவம் கிடையாது, ஆனா கவலைப்பட வேண்டிய அவசியம் அல்ல அப்படிங்கிறது தான் வேதம் என்ன பண்ணுது நமக்கு சொல்ல வருது. ஆரம்ப நாட்கள்ல 1-2 விஷயங்கள் நீங்க கவலைப்பட்டு சில காரியங்களை செய்யலாம், ஆனா அதுவே பிரதானமா இருந்துட வேண்டாம் அப்படின்னு தான் வேதமும் என்ன பண்ணுது நம்மளுக்கு போதிக்குது பாருங்க. தேவனும் அதை தான் விரும்புறார். சின்ன பிள்ளைங்க சொல்ல தெரியாம ஆளும் இல்லையா, எப்படி வாங்கன்னு தெரியாம ஆளும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் 16 வயசு 17 வயசுக்கு அப்புறமும் அது இன்னும் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னா அது தகப்பனை குறித்து சரியா அறிவில்லைன்னு அர்த்தம் இல்லையா? இப்போ ஸ்கூல்ல போற பிள்ளைங்க எல்கேஜி யூகேஜிலாம் படிக்கும்போது ரப்பரெல்லாம் பிச்சு தின்றும், பென்சிலை உடச்சி போட்டுரும், தூரம் போட்டுரும். 2வது பென்சில் கேட்கும்போது என்ன பண்ணுவோம், நம்ம திட்டுவோம் இல்லையா? ஒரு நாளைக்கு 2 பென்சிலா உனக்கு, ஒரு நாளைக்கு ஒரு ரப்பரா உனக்கு, என்ன பண்ணு, கவனமா அதை பண்ணு அப்படின்னு சொல்லும் போது அதை அழும் பாருங்க. அடுத்து திரும்ப கேட்கும் போது அழுதுகிட்டே கேட்கும், கவலைப்பட்டுக்கிட்டே கேட்கும். ஆனா 19 வயசுல ஒரு பையன் காலேஜுக்கு போறவன் அழுதுகிட்டே எனக்கு பெண்ணு வேணும்னு கேட்டானா எப்படி இருக்கும்? அழுதுகிட்டே. அதனாலதான் ஸ்டார்டிங்ல நம்ம அப்படி ஒரு பயிற்சியில் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்காக கவலையே பட்டுட்டியா அது பெரிய பாவம், ஜபம் கேட்கப்படாது அப்படி கிடையாது சரியா? கவலையோடு கூட நீங்க எப்படியாவது ப்ரேயர் பண்ணிருங்க, அது ரொம்ப முக்கியம். ஸோ மெச்சூர்ட் ஆக 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 என்ன பண்ணுவோம்னா நம்ம ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுதோம், அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம் சரியா? அந்த நிலைக்கு நம்ம வந்துடுவோம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், எல்லா கவலைகளுக்கு பின்னாடி, எல்லா சந்தேகங்களுக்கு பின்னாடியும், எல்லா நிறைவேறாத விஷயங்களுக்கு பின்பதாகவும் பெரிய பூதாகரமான காரியம்லாம் ஒண்ணுமே இருக்காது பாருங்களேன். பேசிக் தான் பிரச்சனையா இருக்கும். எல்லாரும் சொல்லுங்க, பேசிக் பிரச்சனை, கிரவுண்ட்ல தான் பிரச்சனை, அஸ்திபாரத்துல தான் ஏதோ பிரச்சனை இருக்குது பாருங்க. நான் மார்க்கெட்டிங்ல கிட்டத்தட்ட 14 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கிறேன். மார்க்கெட்டிங் வாரத்துக்கு ஒரு நாள் அல்லது மந்த்லி ஒன்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா எங்களுக்கு டீச்சிங் திரும்ப திரும்ப கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கிளாஸ் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நாங்கள் எங்கள் ஒர்க்கை விட்டுட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த லேர்னிங் கிளாஸுக்கு வந்து நாங்கள் அட்டன் பண்ணுவோம் பாருங்க, ஏதாவது ஒரு சனிக்கிழமை அந்த மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம்னா மார்க்கெட்டிங்க்கு ஒரு 4 பில்லர் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த 4 பில்லரை திரும்ப திரும்ப சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது மாதந்தோறும் நடக்கும், 3 மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். திடீர்னு அந்த சோனல் ஹெட் வந்து நின்று அதே தான் சொல்லி கொடுப்பாரு. திடீர்னு ட்ரெயினர் ஒருத்தர் வருவார், அவரும் அதே தான் சொல்லி கொடுப்பாரு. திடீர்னு பார்த்தா எங்களுக்குள்ள டீம் லீடர் இருப்பாங்க, அவங்களும் அதே தான் சொல்லி கொடுப்பாங்க. புதுசாலாம் ஒன்றுமே சொல்லி கொடுக்க மாட்டாங்க பாருங்க. புதுசாக சொல்லி கொடுக்குறதுலாம் ஒரு 10%, 20% தான் இருக்கும்.
மற்றபடி அந்த அந்த 4 பில்லரை பற்றி திரும்ப 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 சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது ஒவ்வொரு கம்பெனிக்கும் மாறுபடும். ஒவ்வொரு கம்பெனிக்கும் அந்த பேசிக் எல்லாம் சொல்லுங்க, பேசிக் அதை திரும்ப திரும்ப சொல்லி கொடுப்பாங்க. நானும் பார்த்துட்டே இருந்தேன். 1 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு, 2 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு, 3 வருஷம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனிச்சு. நான் 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸில் இருக்கும்போது 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள்லாம் அந்த மீட்டிங் வருவாங்க. அந்த அந்த லேர்னிங் இதில் வந்து உட்காந்துருப்பாங்க பாருங்கள். அப்போ நான் சொல்லுவேன், நானாவது பரவாயில்ல, இப்போ ஜாயின் பண்ணேன், நான் கேட்டுட்டு இருக்கிறேன். நீங்கள் ஜாயின் பண்ணி 13 வருஷம் ஆகுது, எனக்கு தெரிஞ்சு 3 வருஷமாக இவனுக்கு இதே கதையை தான் சொல்கிறானுங்க, நீங்களும் அதையே வந்து புதுசாக கேட்குற மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவார், 13 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸான ஒருத்தர், ஒரு மேனேஜர் வந்து 13 வருஷமாக தப்புன்னு நான் ஒன்று பண்ணோம்னா இந்த பேசிக் இதில் தான் நான் தப்பு பண்ணுவேனா இருக்கும், மற்றபடி எனக்கு ஒரு தப்பும் கிடையாது பாரு. நான் எதுலையாவது உள்ள ஃபெயிலியர் ஆகுதேன், எனக்கு அந்த மந்த் ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணலன்னா இந்த இவன் சொல்லி கொடுத்துட்ருக்கானே இந்த பேசிக்கில் தான் என்னுடைய பிரச்சனை ஏதோ ஒன்று இருக்குது, அதை நான் திரும்ப திரும்ப அப்டேட் பண்ணணும். அது வந்து என் சப்கான்சியஸில் உள்ளே போய்கிட்டே இருக்கணும், போய்கிட்டே இருந்தால் தான் ஒரு லெவலை நான் எட்ட முடியும்னு அவர் அன்றைக்கி எனக்கு சொல்லி கொடுத்தாரு பாருங்க. அப்போ எனக்கு ஒரு விஷயம், இந்த மெசேஜ்லாம் ப்ரிப்பேர் பண்ணும்போது எனக்கு ஆவியானவர் அந்த காரியத்தை எனக்கு நினைப்பூட்டினார். பேசிக்கை திரும்ப போடு. எல்லாரும் சொல்லுங்க, பேசிக்கை திரும்ப போடு, பேசிக்கை திரும்ப போடு. இன்னைக்கு நான் பெரிய கம்பு சூத்திர வேலைலாம் உங்களுக்கு ஒன்று சொல்லித்தர போறதில்லை. வெரி சிம்பிளாக சில காரியங்களை நான் சொல்லித்தர போறேன். டப்பு 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 டப்புன்னு இப்போ நீங்கள் இந்த மெசேஜ் முடியறதுக்குள்ளேயே காரியங்கள் மாறும். எப்போ ஹல்லேலூயா. கண்டுபிடிக்க வர்றதுக்கு தான், அது வந்து டயக்னோஸ் பண்ணுற வரைக்கும் தான் பிரச்சனை. ஒரு கார் ஸ்டார்ட் ஆகலைன்னா அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு டயக்னோஸ் பண்ணுற வரைக்கும் தான் டைம் எடுக்கும். ஆனால் கண்டுபிடிக்கப்பட்டதாகில் வித்தின் செகண்டில் அது மாறிடும் பாருங்க. ஒயர் எந்த ஒயர் விட்டு கிடக்கு அப்படின்னு பார்க்கறதுல தான் டைம் எடுக்கும். இந்த ஒயர் தான் அப்படின்னு தெரிஞ்சுட்டுனா டக்குன்னு போகிறதுனா டக்குன்னு ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இன்னைக்கு சில காரியங்கள் கண்டுபிடிக்கப்பட போது. அந்த காரியங்கள் கண்டுபிடிக்கப்படுறது மட்டும் இல்லை, அது நிறைவேற போகுது. ஆமென், ஹல்லேலூயா. திருடன் கண்டுபிடிக்கப்பட்டான் ஆகில் 7 மடங்கு திரும்ப கொடுத்து தீர்ந்தாக வேண்டும். அவ்வளோதான். கண்டுபிடிக்கிற வரைக்கும் தான் பிரச்சனை. கண்டுபிடிச்சாச்சு 7 மடங்கு என் கையில் வரப்போகுதுன்னு அர்த்தம். நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிறேன், சில காரியங்கள் உங்கள் கையில் 7 மடங்கு வரப்போகுது. ஆமென், ஹல்லேலூயா. மாரபா சந்தகம் படரதலபா. இயேசு அவருடைய பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது சில சதுசேயர்கள் பரிசேயர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க, அவரை வசமாக எதிரியாவது சிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி விசித்திரமான கேள்விகளெல்லாம் அவர்கிட்ட கேட்குறாங்க. பாருங்க, மார்க் 10ஆம் அதிகாரம் 2. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். ஃபர்ஸ்ட் இஷ்யூவே ஃபேமிலி இஷ்யூவை கொண்டு வந்து வைக்கான். ஏன்னா இவர் கல்யாணம் ஆகாத ஆள். இவர்கிட்ட வந்து எனக்கு முடக்கா ஏதாவது கேள்வி கேட்டுட்டா இவரை மாட்டி விட்டுறலாம் எப்படியாவது. எப்படியும் இவர் வந்து மோசையை தப்பாக சொல்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மோசையை சொல்லியிருக்கானே, மோசை உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னு சொல்லி இவர் கேட்குறாரு. அதற்கு அவர்கள் தள்ளுதல் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஃபர்ஸ்ட் இஷ்யூவே ஃபேமிலி இஷ்யூ. இன்னைக்கு நிறைய பேர் ஃபேமிலி இஷ்யூவில் நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க. இதை எப்படி சமாளிக்கன்னு தெரில, என்ன பண்ணுன்னு தெரில, இதை அப்படி பண்ணுன்னு தெரில, இப்படி பண்ணுன்னு தெரில. பம்மி போனால் தலையில் கொட்டுற மாதிரி இருக்குது, ஏறுனா நெஞ்சில் குத்துற மாதிரி இருக்குது. இப்படி ஒரு இஷ்யூ இயேசுக்கு முன்னாடி வந்து நிற்குது. இயேசுக்கு முன்னாடி இப்படி ஒரு ஃபேமிலி இஷ்யூ வந்து நிற்குது. அதுவும் கிளப்பி விட்டவனுங்கெல்லாம் பயங்கரமான ஆட்கள். வார்த்தை ரொம்ப கவனமாக பேசணும், இல்லைன்னு சொன்னால் பெரிய சிக்கல். இவர் என்ன கேட்குறாரு, மோசே என்னப்பா சொல்லியிருக்கான் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், டைவர்ஸ் பண்ணிட வேண்டியதானேன்னு சொல்லிட்டாருலா அப்படின்னு சொல்கிறான். அப்போ அவர் சொல்கிறாரு, அவன் மோசே இருதயத்தில் அது கிடையாது, உன் இருதய கடினத்தின் நிமித்தமாக தான் என்ன பண்ணிட்டான் அப்படி சொல்லியிருக்கிறான். அவன் சொன்னது சரி கிடையாது அப்படிங்கிறத நாசுக்கா சொல்கிறார். சொன்னவர் இப்படி சொல்கிறாரு. அடுத்த வசனம் பாருங்க. ஆகிலும் ஆதியிலே மனுஷனை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். எப்பா பேசிக் என்னன்னு பாரு அப்படின்ட்டு. சிம்பிள். அஸ்திவாரத்துல என்ன நடந்திருக்குன்னு பாரு. ஆதியிலே தேவன் என்ன பர்பஸோட இதை செஞ்சாரு, ஒரு ஆணையும் பெண்ணையும் கொண்டு வந்து இந்த உலகத்துல வச்சாருன்னா, ஆதியில பேசிக்கா அவருடைய இன்டென்ஷன் என்ன அதை நீ கவனிச்சு பாரு, அப்படி ஃபாலோ பண்ணி போய்க்கோ அப்படின்ட்டு.
ஆதியில ஆணையும் பெண்ணையும் தேவன் சிருஷ்டித்தார். அவர்கள் எப்படி இருக்கணுமா? புருஷனானவன் தாய் தகப்பனை விட்டுன்னா தாய் தகப்பனை தள்ளி விட்டு கிடையாது. தாய் தகப்பனுடைய ஐடியாலஜி வேற, அவங்க காலகட்டத்தில் இருந்த நாகரிகம் வேற, அவங்க காலகட்டத்தில் இருந்த புரிந்து கொள்ளுதல் வேற, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்துட்டாங்க. நீ அந்த ஐடியாவை கொண்டு வந்து இவாட்ட அப்ளை பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்காத. நீ புதுசா உன்னை கண்டுபிடி. நீங்க 2 பேரும் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ள வாங்க, முட்டுனாலும் கிட்டுனாலும் சேர்ந்து இருந்து ஒரு காரியத்தை செய்யுங்க அப்படின்னு ஆதியில தேவன் திட்டம் கொண்டு இருந்தார். பேசிக் தெரிதா உனக்கு? அந்த பேசிக் வா அப்படிங்கிறார். ஏமே இது குடும்ப விஷயத்துக்கு மட்டுமல்ல, எல்லா விஷயத்திற்கும் இயேசு என்ன பண்றாருன்னா பேசிக் தான் போறாரு. எப்படி கார்பரேட் கம்பெனிகள்ல பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷனை திரும்ப 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 சொல்லி கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி இயேசுவும் சும்மா இல்லை பாருங்க, திரும்ப திரும்ப அந்த பேசிக் தான் சொல்லி கொடுக்குறாரு. பிசாசிட்ட ஒரு சோதனை வரும்பொழுது பரிசுத்த ஆவியானவர் இவர் வனாந்தரத்துக்கு போறாரு. பிசாசிட்ட வந்து என்ன பண்றாரு ஆண்டவர்? பேசிக்கு தான் திரும்ப திரும்ப சொல்றாரு. அவனுடைய சோதனையில ஜெயிக்கிறதும் ஆண்டவர் என்ன பண்றாரு? பேசிக்கு தான் சொல்றாரு. என்னை வணங்கிக்கோ அப்படிங்கிறான். இங்க பாரு, மோசையுடைய முதல் கட்டளை என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க நீ? பேசிக் என்னன்னு தெரியுமா உனக்கு? அப்பாலே போ சாத்தானே அப்படின்ற உன் தேவனாகிய கர்த்தரே என்று வேற ஒருத்தனையும் பணிந்து கொள்ளாத இருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. பேசிக் அதானப்பா சொல்லுது அப்படின்ட்டு. அப்பத்தை கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடும் அப்படின்னா பேசிக் என்னது? வார்த்தை தாண்டா பேசிக்கு. அப்பத்தினாலே பிழைப்பும்னு சொல்லி இருக்குது, வார்த்தையினால தாண்டா, அதுதான்டா பேசிக் அப்படிங்கிறார் இயேசு. இந்த பேசிக்கை எங்கேயுமே விடலை பாருங்களேன். அதனால தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தார். யாரெல்லாம் இந்த பேசிக்கை விடலையோ அவங்கெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவன் உங்களை அழைக்கும் போது என்ன வார்த்தையை சொல்லி அழைத்தார்? 90% கிறிஸ்தவர்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி அழைத்திருக்கிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். நான் சொல்றேன், அந்த பேசிக்கை திரும்ப போடு. ஒண்ணுமே வேண்டாம். புதுசாலாம் ஒரு வெளிப்பாடு வேண்டாம். புதுசாலாம் ஒரு நான் பண்ற பாருங்க, அப்படியே ஒரு போதனை ஹீப்ரூலாம் கொண்டு வந்து தூக்கி நிறுத்தி அது அப்படியாக்கும் இப்படியாக்கும் அத்தனை வருஷம் பாடாக்கும், அதெல்லாம் வேண்டாம். பேசிக்க திரும்ப போடு. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் அப்படிதானே சொல்லி அழைத்தாரு. அதை சொல்லி தானே நீ வந்த, அதை நம்பி தானே நீ வந்த. உனக்கு அதுதான் பேசிக், உனக்கு அதுதான் பேசிக். ஐயோ, புரியுதா 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 புரியுதா? உனக்கு அதுதான் பேசிக். என்னிடத்துல வாருங்கள், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லிதானே நீ உள்ள வந்த. அதுதான் உன்னுடைய பேசிக். அதை பிடி, மறுபடியும் அதை தூக்கு. பாருங்க, நான் சும்மா சொல்லலை, உங்களுக்கு விளையாட்டா ஏதோ ஒன்று நான் சொல்லிக்கிட்டு இல்லை, சிரிச்சுக்கிட்டே சொல்கிறேன். நான் சீரியஸாக நான் ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். இந்த அமலா சிஸ்டருக்கு நடந்த ஹீலிங்க்கு எது தெரியுமா அச்சாரம்? பேசிக். நான் உங்கள்கிட்ட சொன்னது அதுதான். பேசிக்கை விட்டுட்டோம் நிறைய இடத்துல. புதுசு புதுசாக ரெவலேஷன் வரோம், புதுசு புதுசாக வித்தியாசமாக போதனைகளை பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணிடுறோம்? அஸ்திபாரத்தை மிஸ் பண்ணிடுறோம், சாதாரணமான பேசிக்கை மிஸ் பண்ணிடுறோம். நான் சொல்கிறேன், பிரதர் உங்களுக்கு வந்து கவலையே இல்லைன்னு நினைக்கிறேன் பிரதர் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் ஃபினான்ஷியல் ட்ரபிளே இல்லை பிரதர் அப்படின்னு நிறைய பேர் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. பல கேள்விகள், பல குழப்பங்கள் எனக்கும் இருக்குது. சரியா? பெரிய பெரிய கேள்விகள்லாம் எனக்குள்ளே இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவரோட நான் உட்காரும் பொழுது ஆண்டவர் சொல்கிற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு டிக்ளேர் பண்ணிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். 2 நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் பேசினது தான் உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் சொன்ன காரியம், பேசிக்கை நீ மிஸ் பண்ணுறாடா ஜாவா அப்படின்னார். நீ ரொம்ப புதுசாக சொல்கிறேன்னு சொல்லி ரொம்ப டயர்டாகிற, பேசிக்கை விட்டுட்ட. நீ நான் உன்னை என்ன சொல்லி கூப்பிட்டேன்? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இதுதானே பேசிக்கா சொன்னேன். அதை விட்டுட்டு நீ ஏன் போட்டு லபோதிபான்னு அடிச்சுக்கிட்டு இருக்க? குறைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குவே. இப்படிதானே சொல்லி உன்னை கூப்பிட்டேன், இப்படிதானே சொல்லி கூப்பிட்டேன். எப்போ இப்படிதான் நான் சொன்னது சரிதானே? எப்போ நான் சரியா பேசுனா? எப்போ நான் சரியா தான் சொல்லுதானா? இப்படிதான் ஏன் குறைவுபடும் பொழுது அந்த பேசிக்கல நீ நிற்காம ஏன் போட்டு லோடன்னு அடிச்சுக்கிட்டு இருக்க? குறைவுபடும் போது உன் பேசிக் என்னங்கிறத பாரு. உன் பேசிக் என்ன? உனக்கு நான் சொல்லி கொடுத்த பேசிக் என்ன? குறைகள் எல்லாம் மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாகும் என்பது தானே அந்த பேசிக். அப்போ அதை அப்படி போதும், அதை சொல்லு போதும். இதை சொன்னாரு பாருங்க, உண்மையில இவ்வளவுதானா அப்படின்னு ஆகி போச்சு. நான் ஆரம்பத்துலேருந்து என் ஊழியத்தில் ஒரு வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்பேன். நீங்கள் எவ்வளோ தூரம் கவனிச்சிங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவர் பெரிய பெரிய காரியங்களுக்கு சின்ன சிக்கியை தான் வச்சுருப்பார்.
இவ்வளோதானா அப்படிங்கிற விஷயமா தான் இருக்கும். ஆனால் அதை செய்கிறதுக்கு தான் 1000 நொறுன டைம் பேசிக்கிட்டு இருப்போம் பாரு. சப்ப மேட்டராக இருக்கும். ஆனால் அதை செய்யறதுன்னா போதும், அது இது அந்த அப்படியாகும். உங்களுக்கு புரியுதா அப்படிமோ பாருங்க. பவுல் இப்படி சொல்றாரு எபிரேயர் 6ஆவது அதிகாரத்தில், இஷ்டம் இல்லைனா எனக்கும் புதுசாக சொல்லணும்னு ஆசை தான், ஆனால் வேற வழி இல்லையே அப்படிங்கிறாரு. பவுலுக்கே என்ன நிலைமைன்னா நம்மளுக்குலாம் என்ன நிலைமை? எபிரேயர் 6. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேச வசனங்களை நாம் விட்டு செத்த கிரியைகளுக்கு நீங்களாகும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானஸ்தானங்களுக்கு அடுத்த உபதேசம், கைகளை வைக்குதல், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், நித்திய நியாய தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போராமல். எதுலாம் அஸ்திபாரமா? எது பேசிக்கா? ஒரு சொல்லி தர்றாரு பாருங்க. எது பேசிக்கா? மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், இதெல்லாம் அஸ்திபாரம். சரியா? மனம் திரும்பிட்டீங்களா? எனி டவுட்ஸ்? மனம் பொருந்துதல். சரியா? தேவனுடைய சிந்தையோடு மனம் பொருந்துதல். தேவன் மீது விசுவாசமா இருக்கீங்களா? தேவன் இருக்கிறார் அப்படிங்கிற, தேவன் ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிறத விசுவாசிக்கிறீங்களா? போதும். சரியா? இதெல்லாம் என்னவா? பேசிக்கா. ஞானஸ்தானத்துக்கு அடுத்த உபதேசம், டீச்சிங், டாக்டரின், கைகளை வைக்குதல், இம்பார்டேஷன், மரித்தோரின் உயிர்த்தெழுதல், டெத் ரைசிங், இதெல்லாம் பேசிக் பாருங்க. டெத் ரைஸ் பண்றதெல்லாம் பேசிக்கா. நித்திய நியாய தீர்ப்பு என்பவைகளாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடாமல் பூரணராகும்படி கடந்து போவோம் மாக. பேசிக்கை விட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு போக தான் செய்யணும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்குவதும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல்வார்த்தையும் இனிவரும் உலகத்தையும் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களை மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்பத்துக்கு ஏற்றுவார் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். இப்படிலாம் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எனக்கு இதுல பெரிய நாட்டம் இல்லை, ஆனால் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறார். எனக்கு இதுல பெரிய நாட்டம் இல்லை, இந்த அஸ்திபாரத்தை திரும்ப திரும்ப போடுறத எனக்கு நாட்டம் இல்லை, ஆனால் நான் அதை செய்கிறேன். ஏன்னா பாலை உண்ணத்தக்கவர்களாய் நீங்கள் இன்னும் இருக்கிறீங்க அப்படிங்கிறார். நான் இதில் ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு நான் சொல்லுவேன். சரியா? நிச்சயமாக பலமுள்ள ஆகாரத்தை புசிக்கிறவர்களாக நம்ம போகணும். ஆனால் எதுக்கு எடுத்தாலும் சுணங்கணும் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் எனர்ஜி ஏற்றும்படியாக சில காரியங்களை திரும்ப அந்த ஃபவுண்டேஷனை நம்ம போட்டு தான் ஆகணும். பாருங்கள், சில காரியங்கள் நீங்கள் வீக்கராக இருக்கீங்க அப்படிங்கிறது தெரியப்படுத்துறதுக்காகவே வருது. எல்லா காரியங்களும் அல்ல, சில காரியங்கள் ரியலாகவே போராட்டமாக இருக்குது. பட் எல்லா போராட்டங்களும் கிட்டத்தட்ட எப்படி இருக்குதுன்னா, நம்ம அதில் கொஞ்சம் வீக்கராக இருக்கிறோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறது. நம்ம அதில் கொஞ்சம் வீக்கராக இருக்கிறோம். பாருங்களேன், சாப்பாட்டில் உப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? குற்றப்படுத்துறதுக்காக அல்ல, கொஞ்சம் உப்பு போடணுங்கிறதுக்காக. இல்லையா? நீ கொஞ்சம் வீக்கராக இருக்க அப்படின்னு சொன்னால் குற்றப்படுத்துறதுக்காக இல்லை, உன்னை நீ மெருகேற்றிக்கிறதுக்காக. இந்த சில சோதனைகள், சில டெஸ்ட்டு, இதெல்லாம் நம்ம எவ்வளோ வீக்கராக இருக்கோங்கிறத நம்மளுக்கு காட்டி கொடுத்துறது பாருங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ண வேண்டியிருக்குது? மூல உபதேசத்தை திரும்ப போட வேண்டியிருக்குது. தேவன் மீது வைக்கும் விசுவாசத்தை சொல்லி கொடுக்க வேண்டியிருக்குது. மனம் திரும்புதலை மறுபடியும் சொல்லி கொடுக்க வேண்டியிருக்குது. பாருங்க, இன்னைக்கு இப்போ அதை தான் நான் உங்களுக்கு பண்ணிட்டு இருக்கிறேன். பட் இது சாதாரண விஷயம் அல்ல. சரியா? இது சாதாரண ஒரு விஷயம் அல்ல. இந்த பேசிக்ல மறுபடி கையை வச்சா, இந்த அஸ்திபாரத்தில் மறுபடி கையை வச்சா, வேதத்தில் எங்கெல்லாம் அஸ்திபாரம்னு வருதோ அதுக்கு அடுத்து பார்த்தா வாசல்களை பற்றி பேசியிருக்குது. நிறைய பேர் டோர் ஓப்பன் ஆகணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அஸ்திபாரத்தில் மறுபடி கையை வைங்க, ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய டோர் ஓப்பன் ஆகும். ஏமே ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ஓப்பன். சில பேசிக் இன்னைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன். பிலிப்பியர் 4வது அதிகாரம். சில பழைய பாடல்கள் எப்படி நம்மளை பழைய நினைவுகளுக்குள்ள கொண்டு போகுதோ, இதை மாதிரி சில அடிக்கடி கேட்ட வார்த்தைகள் உங்களை அந்த அந்த 90s அந்த 80s கொண்டு போகும், அந்த 70s உங்களை கொண்டு போகும். பாருங்க, பாட்டு நல்லா இருக்கா இல்லையாங்கிறதுலாம் விஷயம் இல்லை, ஆனால் அதை கேட்கும்போது அந்த காலத்து எஃப்எம்ல நம்ம கேட்டது, அந்த காலத்து ஸ்லோன் ரேடியோவில் நம்ம கேட்டது, அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டை போட்டு வச்சு நம்ம கேட்டது, அந்த நினைவுகளுக்குள்ள நம்ம கொண்டு போகுது. பாருங்க, என்ன ஒன்றும் புரியாத மாதிரியே இருக்கீங்களே, என்ன அப்படிலாம் கேட்கறது இல்லையோ நீங்கள்?
பழைய இளையராஜா பாடலை கேட்கும் பொழுது என்ன தோணுது? அந்த காலத்தில் நம்ம காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் நம்ம கேட்டோமே அப்படின்னு என்ன பண்ணுது? உள்ளுக்குள்ளே ஓடுதா? பழைய ஏஆர் ரஹ்மான் கிட்ஸ் கேட்கும்போது என்ன ஆகுது? நம்ம காலேஜ் படிக்கும்போது இதெல்லாம் கேட்டோமே அப்படிங்கிற சிந்தெல்லாம் ஓடுது இல்லையா? பிலிப்பியர் 4 அந்த மாதிரி, அந்த ஹிட் சாங் மாதிரி சில ஹிட் வசனங்கள் இருக்குது. சரியா? இதெல்லாம் பேசிக். இதெல்லாம் சொல்லி தான் நம்மளை தேவன் என்ன பண்ணுறாரு? கால் பண்ணியிருக்கிறார் பாருங்க. அதனால தான் இதை நான் திரும்ப உங்களுக்கு சொல்லித்தரேன். இதை சீரியஸ் ஆகிடுங்க. இந்த பேசிக்கை மறுபடியும் என்ன பண்ணுங்க? சீரியஸ் ஆகிடுங்க. இன்றைக்கி புதிய வெளிச்சம், புதிய வெளிப்பாடு ஹீப்ரூவில் இருந்தெல்லாம் நீங்கள் ஒன்றும் பேச போகிறதில்ல. இந்த பேசிக்கை திரும்ப திரும்ப சொல்லியே ஒரு சக்ஸஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஏமே, ஆர் யூ ரெடி? ரெடியாக இருக்கீங்களா? பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். பேசிக்கு. எதுக்கெல்லாம் கவலைப்படக்கூடாதுன்னு சொல்லியிருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். எதுக்கெல்லாம் கவலைப்படலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வசனத்தை மட்டும் திரும்ப வாசிங்க. உங்கள் குடும்ப காரியத்தை தவிர நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி இருக்குதா? உங்கள் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் தவிர ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி எதுவும் இருக்குதா? உங்கள் சரீர சுகம் அதை தவிர்த்து மற்ற ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி இருக்குதா? உங்கள் பிஸ்னஸ் அதை தவிர்த்துட்டு ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி இருக்குதா? அப்படி எதுவும் இருக்குதா உங்கள் பைபிளில்? என் பைபிளில் அப்படி எதுவுமே இல்லை. உங்கள் குடும்ப ரட்சிப்பு அதை தவிர்த்துட்டு நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படி எதுவும் இருக்குதா? ஒருவேளை நீங்கள் ஆங்கில வேதாகமாக வச்சுருக்கலாம். புது டிரான்ஸ்லேஷன்லாம் இருக்குது பாருங்கள். ஆம்பிளிஃபைடு, NASB, NLT எதுனாலும் நீங்கள் வைத்திருக்கலாம். அதெல்லாம் அப்படி இருக்குதா? அதில் எதுவும் ப்ராக்கெட்டில் எதுவும் போட்டிருக்குதா? ஒன்றுக்கும் கவலைப்படாமல் அப்படின்னு சொன்னால் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் தான். ஏமே, இப்போ நீங்கள் கவலையோடு உட்கார்ந்துருக்கலாம். அதனால் குற்ற உணர்ச்சிக்குள்ளே ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் உப்பு மாதிரி இருக்குது பாருங்க. கவலைப்பட்டுட்டு இருக்கிற உங்கள் லைஃப் எப்படி இருக்குது? உப்பு இல்லாத சாப்பாடுமா இருக்குது. இந்த வசனம் உப்பாக இருக்குது. கொஞ்சம் தூக்கி போட்டால் சாப்பாடே மாறிடுது. வாழ்க்கையே ருசியாயிருது பாருங்க. உப்பு சப்பு இல்லாத உங்கள் லைஃப் இந்த ஒரு வசனம் போதும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஏமே, ஐயோ, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, அதாவது இந்த பெட்டிஷன் போடும் பொழுது ஒருத்தட்ட ஒரு உதவி கேட்குறோம். எப்போ தேங்க்யூ சொல்லுவோம்? அவர் செய்யும்போது இல்லையா? அவர் அதுக்கான செய்யும் பொழுது தேங்க்யூ பிரதர், ரொம்ப நன்றி பிரதர், ஐயோ நீங்கள் மட்டும் இல்லைன்னா அந்த காரியத்தில் தேங்க்யூ பிரதர், உங்களுக்கு எப்படி நன்றி சொல்லுதுன்னே தெரில பிரதர், இப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? முழு மனதோடு சொல்கிறோமோ இல்லையோ, ஆனால் சொல்கிறோம். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ பிரதர் அப்படின்னு எப்போ சொல்கிறோம்? கையில் விஷயத்தை வாங்கினதுக்கப்புறம் சொல்கிறோம். ஆனால் இவர் ஒன்று கற்றுக் கொடுக்குறாரு பாருங்க பவுல். எப்பா, நீ இவர்கிட்ட கேட்டுட்டன்னா கிடைக்காமலே இருக்காது. நீ என்ன செய்ய, பெட்டிஷனை போடும்போதே தேங்க்யூவை சொல்லி போட்டுரு அப்படிங்கிறாரு. பேசிக் 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 எல்லாம் சொல்லுங்க. பேசிக். எது பேசிக்கு? நீ விண்ணப்பம் பண்ணும் போதே நன்றி சொல்லிடு அப்படிங்கிறாரு. நீ தேங்க்யூன்று கொடு, விண்ணப்பத்தை கொடுக்கும் பொழுதே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடு. ஏன்னா இவர்கிட்ட விண்ணப்பம் போயிடுச்சுன்னா அதுக்கு ரிப்ளை ஒருபோதும் நோன்னு வராது. இவர்கிட்ட விண்ணப்பம் போனுச்சுன்னா ரிப்ளை நோன்னு வராது. பிரதர், நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை, இதெல்லாம் பல கோடி ரூபா நான் ஏமாந்துட்டேன் பிரதர், இந்த பெட்டிஷனை நான் கொடுக்கணும், அதில் பாதி ரூபா அது வந்தால் தானே என்னால் தேங்க்ஸ் சொல்ல முடியும். உனக்கு பேசிக் புரியலன்னு அர்த்தம். நான் இழந்த லட்சங்களை நான் விண்ணப்பமாக இவர்கிட்ட செலுத்தும் பொழுது பாதியாவது எனக்கு வந்தால் தானே நான் தேங்க்யூ சொல்ல முடியும். உனக்கு பேசிக் புரியலன்னு அர்த்தம். இவர்கிட்ட போனால் இழந்தது இழந்ததாகவே வராதுடா. ஈடு கட்டுகிற தேவன் வட்டியும் முதலமா உனக்கு ஈடு கட்டுவார். இழந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சுன்னா 7 மடங்கு உனக்கு திரும்ப வரும். நீ தைரியமா உன் விண்ணப்பத்துக்கு நன்றி சொல்லு, ஒண்ணுக்கும் கவலைப்படாத அப்படின்னு போதிக்கிறாரு பாருங்க. பேசிக் சொல்லி கொடுக்குறாரு. ஏமே, ஒன்றும் இல்லை, எத்தனை லட்சங்கள் நீங்க ஏமாந்திருந்தாலும் பரவாயில்ல, இழந்திருந்தாலும் பரவாயில்ல, இதை சொல்லுங்க, நான் இழந்ததை எனக்கு பன்மடங்காய் நீர் மீட்டு தருகிறேன், நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பேசிக்
பேசிக் பேசிக் பேசிக். நான் இழந்ததை பன்மடங்கா எனக்கு திரும்ப தருகிறீர் ஆண்டவரே, நன்றி. ஸ்தோத்திரத்தோடு நைஸா பட்டர் உள்ள வச்சு திணிச்சிருங்கிறாரு. வெறும் பிரெட்டை ராவா போட்டுறாதரா, பட்டர் வச்சு என்ன பண்ணு, அப்படி அனுப்பு அப்படிங்கிறாரு. அது என்ன அந்த பட்டரு? தேங்க்யூ லார்ட் அப்படிங்கிறது தான் அந்த பட்டர். பாருங்க, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த 7வது வசனத்தை நீங்க அப்படியே பெண்டிங்ல வைங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஒரு 15 தடவையாவது இந்த வசனத்தை நீங்க வாசிச்சிருங்க, சரியா? மெசேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க வாசிச்சிருங்க. எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். முந்தின வசனம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக உங்க சிந்தையில ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. இல்லை சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஒரு பெரிய சமாதானம் இருக்கு. எப்படி இருக்கு? ஒரு விண்ணப்பத்தை நான் நன்றியோடு சொல்லும் பொழுது, சொல்லிட்டு அதை நடந்து விட்டதாகவே நன்றி சொல்லும் பொழுது, என்னுடைய சிந்தையில என் புத்தி கிட்டாத ஒரு சமாதானம் வந்து இருக்குது. இப்போ என்ன சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னத்தை நீ சிந்திக்கணும்னு சொல்லி கொடுக்குறாரு. என்னத்தை சிந்திக்கணுமா? உண்மை உள்ளவைகள் எவைகளோ. நிறைய பேர் இப்படிதான் சொல்றது உண்டு. உண்மையை தானே சிந்திச்சுக்கிட்டு இருக்கேன், என் அக்கௌண்ட்ல தான் சுத்தமா இல்லையே, என் பொண்டாட்டி தான் சுத்தமா சரியில்லையே, என் புருஷன் தான் ஒரு காசுக்கு பெற மாட்டானே, என் மாமியார் தான் ஒன்றும் தெரியலையே, என் மாமனார் தான் ஒன்றும் செய்யலையே அப்படிங்கிற உண்மையா தானே பிரதர் நான் சிந்தித்து கொண்டு இருக்கிறேன். பைபிள் அதை சொல்லல, இது எல்லாம் ஒரே வார்த்தையா சொல்லுது, சரியா? அதாவது ஒரு சப்ஜெக்ட்ல நீ உன்னுடைய சிந்தைக்குள்ள இருக்கிற அந்த சப்ஜெக்ட்ல உண்மை மட்டும் இருந்தா போதாது, சரியா? நீ சொல்றது உண்மையும் கிடையாது, உண்மை மட்டும் இருந்தா போதாதான், அதுல ஒழுக்கம் இருக்கணுமா? அதுல ஒழுக்கம் மட்டும் இருந்தா போதாதான், அதுல நீதி இருக்கணுமா? இப்போ உண்மையும் இருக்குது நீதியும் இருக்குது, ஆனால் அது ஒழுக்கம் இல்லைன்னா அதை சிந்திக்காத அப்படிங்கிறாரு, சரியா? உண்மையும் இருக்குது நீதியும் இருக்குது, அதுல ஒழுக்கம் இல்லை, சிந்திக்காத. உண்மை இருக்குது ஒழுக்கம் இருக்குது, ஆனா இதுல நீதி இல்லை, சிந்திக்காத. அதுல ஆனா கற்பு இல்லை, சிந்திக்காத. கற்பு இருக்கு ஆனா அதுல அன்பு இல்லை, சிந்திக்காத. அதுல நற்கீர்த்தி இல்லை, சிந்திக்காத. அதுல நற்கீர்த்தி இருக்கு ஆனா அதுல உண்மை இல்லை, சிந்திக்காத. ஒண்ணுக்கொன்னு இன்டர் கனெக்ஷன் இதெல்லாம். அதுல புகழ் இருக்குது ஆனா புண்ணியம் இல்லை, சிந்திக்காத. புண்ணியம் இருக்குது ஆனா அதுல உண்மை இல்லை, சிந்திக்காத. இவ்வளவுத்தையும் உள்ளடக்கிய ஒரே கண்டென்ட் கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். ஏமே, அதுல உண்மை இருக்குது, புண்ணியம் இருக்குது, புகழ் இருக்குது, நீதி இருக்குது, கற்பு இருக்குது, அதுல ஒழுக்கம் இருக்குது, வேற என்ன, அதுல அன்பு இருக்குது, அதுல நற்கீர்த்தி இருக்குது, மொத்தத்தையும் உள்ளடக்குது கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். இப்ப நான் சொல்லுது பாருங்களேன், இந்த கர்த்தருடைய வார்த்தை, நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத. உன் துக்கம் சந்தோஷமா மாறும்னா அது வெறும் வார்த்தை அல்ல, அது உண்மை. அது வெறும் வார்த்தை அல்ல, அது வெறும் உண்மை மட்டும் அல்ல, அது உண்மையும் நீதியும். அது உண்மையும் நீதியும் மட்டும் அல்ல, அது உண்மையும் நீதியும் கற்பும் உள்ளது. அது உண்மையும் நீதியும் கற்பு மட்டும் அல்ல, அது உண்மையும் நீதியும் நற்கீர்த்தியும் உள்ளது. அது மட்டும் இல்லாத புண்ணியம் உள்ளது. அது மட்டும் இல்லாத புகழ் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த பேசிக்ல இவ்வளவு இருக்குது பாரு. நீ ஒண்ணுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்ற பேசிக்ல அவ்வளவு விஷயம் இருக்குது. எதை சிந்தித்து கொண்டிரு அப்படின்னு சிம்பிளா சொல்றேன்னா, கர்த்தருடைய வார்த்தையை மட்டும் சிந்தித்து கொண்டிரு. நீ உண்மைன்னு சொல்லி உன் சிச்சுவேஷனை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற, நீ உண்மைன்னு சொல்லி உன்னுடைய இயலாமையை சிந்திச்சுக்கிட்டு இருக்கிற, நீ உண்மைன்னு சொல்லி கண்டதுகளில் சிந்திச்சுட்டு இருக்கிற, நீ நீதின்னு சொல்லி வேற எதையோ சிந்திச்சுட்டு இருக்கிற. ஐயோ, வேற எதுவும் நீதி கிடையாது ராஜா அந்த உலகத்துல. கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான் நீதி. நீ கற்புள்ள நடவடிக்கைன்னு வேற ஏதோ சொல்லி சிந்தனை பண்ணிக்கிட்டு இருக்கிற, அதெல்லாம் இல்லை. நீ கர்த்தருடைய வார்த்தையை தான் என்ன பண்ண வேண்டியிருக்குது, சிந்திக்க வேண்டியிருக்குது. இப்படி சிந்திக்கும் போது இது என்ன பண்ணுது, சிந்தைக்குள்ள ஒரு பெரிய சமாதானம். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளுக்குள்ள ஒரு பெரிய சமாதானம் வந்து இறங்குது பாரு. சமாதானம் வந்து இறங்குது பாரு. ஆமென். இவைகளை நீங்கள் சிந்தித்து கொண்டிருங்கள்.
நீங்கள் என்னிடத்தில் கற்றும் அடைந்தும் கேட்டும் கண்டும் இருக்கிற அவைகளையே செய்யுங்கள், அப்பொழுது சமாதானத்தின் தேவன் உங்களோடு இருப்பார். ஆஃப்டர் த ப்ரேயர், ப்ரேயருக்கு முன்னாடி என்ன செய்யணும், ப்ரேயரில் என்ன செய்யணும், ப்ரேயருக்கு அப்புறம் என்ன செய்யணும், எல்லாத்தையும் போதிக்குது பாருங்க. எல்லாத்தையும் இது போதிக்குது பாருங்க. இன்னைக்கு இந்த பேசிக்குடைய விஷயத்தை நான் மறுபடியும் சனிக்கிழமையும் தொடர போகிறேன். அதில் உங்களுடைய தேவையில்லாத பயம்லாம் குப்பையில் போயிடும். சரியா? சனிக்கிழமை மிஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கலந்துக்கோங்க. மேக்சிமம் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கூகுள் மீட்டிங்கில் அட்டன் பண்ணுறதுக்கு முற்படுங்க. வாரத்தில் 2 நாள் நடக்குது. உங்களால் 2 நாளும் முடியலையா, ஏதாவது ஒரு நாளாவது நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். நிறைய பேர் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் அனுப்பும்போது நான் சொன்னது உண்டு, இதெல்லாம் தவறாமல் கலந்துக்கோங்க. ஏன்னா அற்புதம் தேவன் செய்கிறாரா? நிச்சயமாக அற்புதம் செய்கிறார் இல்லையா? அவன் கூகுள் மீட்டிங் அட்டன் பண்ணதான் அட்டன் பண்ணலைங்கிறதெல்லாம் பார்த்து அவர் அற்புதம் செய்கிறதில்ல. அவன் என் யூடியூப்பை பார்க்குறானா பார்க்கலையான்னு பார்த்தெல்லாம் அற்புதம் செய்கிறதில்லை. அவர்கிட்ட விண்ணப்பம் கொடுத்தா அவர் நிச்சயமாக அற்புதம் செய்தார். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அநேக ஹீலிங் நடந்திருக்கு இல்லையா? அதெல்லாம் கூகுள் மீட்டிங் அட்டன் பண்ணதுனாலே நடந்தது, இல்லை யூடியூப் பார்த்ததுனால நடந்தது, அப்படிலாம் இல்லை. அவர் செய்கிறார். ஆனால் என்றென்றைக்குமாய் நீங்கள் ஆரோக்கியமாய் வாழணும் என்றால் சில நல்ல வார்த்தை என்ன பண்ண வேண்டியிருக்குது, உள்ளுக்குள்ளே இம்பார்ட்டேஷன் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியிருக்குது. ஆமாம், அதை விட என்ன முக்கியமான வேலை இல்லையா? நாள் முழுக்க எங்கெல்லாமோ விரயம் பண்ணிட்டு இங்கே வந்து பிரதர் ஒரு ப்ரேயரில் எல்லாம் மாறணும் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அற்புதம் நடக்கும். பட் அடுத்தும் வசமாக என்ன பண்ண வேண்டியிருக்கும், ஒரு பிரச்சனையில் வந்து சிக்க வேண்டியிருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த பேசிக்கெல்லாம் நம்ம சரி பண்ணிட்டோம்னா அந்த பிரச்சனையில் சிக்காமலே சந்தோஷப்பட்டு போயிட்டே இருக்கலாம். ஏமே ஸோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியிருக்குது, ஜீரணிக்க வேண்டியிருக்குது. அதுக்காக நீங்கள் ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அனுப்பும்போது நான் பண்ண மாட்டேன்னு இல்லை. சரியா? அவ்வளோ தூரம் இறக்கமற்றவன் கிடையாது நான். அனுப்புங்க, நிச்சயமாக நான் பண்ணுறேன். ஆனால் அற்புதத்திலேயே உங்கள் வாழ்க்கை போயிட்டு இருக்க வேண்டாங்கிறது என்னுடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம். அற்புதம் ஏன் நடக்கணும்? பெரிய பிரச்சனை வரணும், அதிலிருந்து விடுதலை நடக்கிறது பேர் தான் அற்புதம். தேவன் வனாந்தரத்திலேயே டெய்லி அற்புதத்தை நீ என்ஜாய் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொண்டு வர்றதுக்காக ஜனங்களை கொண்டு வரல. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வனாந்தரம் கர்த்தருடைய பிளான் கிடையாது. வனாந்தரத்தில் நடந்த மண்ணா விழுது பாருங்க, அது கர்த்தருடைய பிளான்ல கிடையாது. இவங்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தமாக தான் இம்முட்ட நடந்துகிட்டு இருக்கு. அவருடைய பிளான் என்ன? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்துல போய் அங்க போய் அறுவடை பண்ணி சாப்பிடணும், விதவிதமா சாப்பிடணும். அவன் எவனோ சேர்த்து வச்சதெல்லாம் இவங்க போய் அனுபவிக்கணும். அதுதான் கர்த்தருடைய பிளான் பாருங்க. ஆசீர்வாதத்துல நல்லா வாழணுங்கிறது தான் கர்த்தருடைய பிளான். அற்புதம் நடக்காதுன்னு இல்லை, நிச்சயமா உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா அற்புதம் நடக்கும். ஆனால் ஒவ்வொரு தடவையும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, அற்புதம் அற்புதம் அற்புதம், how many times லைஃப் போயிடும் பாருங்க. தேவன் அற்புதங்கிறத அனுபவிச்சுட்டே இருப்போம், ஆனால் ஆசீர்வாதத்திற்குள்ள வாழ்றோமா அப்படிங்கிறது பெரிய கேள்வியாயிரும். அதனால தான் இந்த மாதிரியான ஆசீர்வாதமான டிக்ளரேஷனுக்குள்ள நீங்க என்ன பண்ண வேண்டியிருக்குது, வந்து கலந்து அதை என்ஜாய் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா ப்ராப்ளம் வருது, ப்ராப்ளம் சால்வ் ஆகுதுங்கிற இடத்துல இருந்து வெளியில வந்து நீங்க ப்ராப்ளம் சால்வர் ஆயிருவீங்க. நீங்க ஒரு ப்ராப்ளம் சால்வர் ஆயிருவீங்க. ஏமே கர்த்தர் நல்லவர். யூ ஹாவ் அ பர்பஸ், யூ ஹாவ் அ பர்பஸ். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது, எனக்கு ஒரு நோக்கம் இருக்குது. பாடி ஆஃப் கிரைஸ்டில் நான் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஆள். நீங்கள் ஏதோ ஊழியக்காரன் தான் இம்பார்ட்டண்டான ஆளுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் ஒவ்வொருத்தரும், இதை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும், என்னுடைய வாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் இருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் இதில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆள். ஏமே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஜேபி மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் தேவை. எவனுக்கு தேவையோ இல்லையோ, நீங்கள் ஜேபி மினிஸ்ட்ரிக்கு தேவை. நீ தேவையே இல்லைன்னு நீங்கள் நிறைய பேர் உங்களை புறந்தள்ளி இருந்தாங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஜேபி மினிஸ்ட்ரிக்கு நீங்கள் தேவை. உங்களை தேவன் ஒரு பர்பஸ்ஃபுல்லாக இந்த உலகத்தில் வைத்திருக்கிறார். ஏமே ஒரு பெரிய நோக்கத்தோடு தேவன் இந்த ஊழியத்தில் தேவன் உங்களை இணைத்திருக்கிறார். நீங்கள் சாகாமல் பிழைத்திருப்பீர்கள். ஏமே இந்த காய்ச்சலும் இந்த பலவீனமும் இந்த நோயெல்லாம் உங்களை ஒன்றும் செய்யாது. நீங்கள் சொல்லுங்கள், இந்த மினிஸ்ட்ரிக்கு நான் தேவை, இந்த பாடி ஆஃப் கிரைஸ்டுக்கு நான் தேவை, தேவனுடைய சபையாகிய இந்த ஜனங்களுக்கு நான் தேவை. இதை சொல்லுங்க, நோயெல்லாம் தெரிச்சு ஓடிடும், தெரிச்சு ஓடிடும். ஏமே ஏமே ஆமாம், பர்பஸ் இருக்கிற இடத்துல நோய் வேலை செய்யாது. ஆமாங்க, நிச்சயமாக வேலை செய்யாது. நீங்கள் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு வேலையை அசைன் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நிச்சயமாக அந்த இடத்துல நீங்கள் எந்த தண்ணியை குடித்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, ஒன்றும் செய்யாது. 5 நாள் நீங்கள் வீட்டில் சும்மா இருங்க,
உங்களால் சும்மா இருக்க முடியாத ரெண்டாவது விஷயம், அப்படி நீங்கள் சும்மா இருந்தீங்கன்னா தேவையில்லாத நோயெல்லாம் வரும். அனுபவிச்சிருக்கீங்களா? அப்படி சும்மா இருந்திருக்கிறேன் பிரதர், 10 நாள் ஒன்றுமே செய்யல பிரதர், சளி பிடிக்கி வந்துடும் பாருங்க. ஏன்னா பர்பஸ் இல்லைன்னா வந்துடும் எல்லாம். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது. ஏமே நீங்கள் ஜேபி மினிஸ்ட்ரிக்கு தேவை, எவனுக்கு தேவையோ இல்லையோ நீங்கள் இந்த ஊழியத்துக்கு தேவை பாருங்க. ஏமே ஸோ 1 பேதுரு அடுத்த பேசிக். சரியா? நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிறது ஒரு பேசிக். ப்ரேயர் பண்ணும்பொழுது தேங்க்யூ சொல்லுங்கிறது ஒரு பேசிக். அவருடைய வசனத்தை மட்டுமே சிந்தித்து கொண்டிருங்க அப்படிங்கிறது என்னது? பேசிக். இந்த 2-3 வசனத்தில் இவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கிறாரு பாருங்க. இப்போ 1 பேதுரு எடுங்க, 5வது அதிகாரம். இதை மட்டும் வாசித்து நான் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணுறேன். இது ஒரு பேசிக். இந்த வார்த்தையும் நிறைய பேரை தொற்றுக்கும் பாருங்க. இது வந்து நான் சும்மா அப்படியே உட்காந்து ரெஃபர் பண்ணி சில புக்ஸ்லாம் போட்டிருந்தது அப்படின்லாம் எடுக்கலை. உண்மையிலே ஆவியானவர் எனக்கு சொன்னது என்னென்னதெல்லாம் சொல்லி தான் நான் பேசிக்காக இதெல்லாம் சொல்லி தான் நான் கால் பண்ணேன். இதை நீ சொல்லு, அவங்களுக்கு புரியும் அப்படிங்கிறார். சில பெயர் இருக்குது பார்த்தீங்களா? சில பெயர் சிலருக்கு வந்து வீட்டில் சில பேர் வச்சுருப்பாங்க, அஃபிஷியலி வேறு நேம் இருக்கும். இந்த அஃபிஷியல் நேம் சொல்லி கூப்பிட்றத விட இந்த வீட்டில் சொல்லி கூப்பிட்ற நேம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நாள் கழித்து இந்த வீட்டில் உள்ள பேரை சொல்லி ஒருத்தர் கூப்பிட்டாருன்னா இருதயத்தில் ஒரு பட்டாம்பூச்சி அடிக்கும் பாருங்க. அல்லது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான நபர் உங்களை ஒரு வித்தியாசமான சொல்லியிருப்பாங்க, உங்களை வித்தியாசமான பெயர் சொல்லி கூப்பிட்டுருப்பாங்க. உங்களை மற்றவங்கெல்லாம் ஃபுல் நேம் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான நபர் ஷார்ட்டான ஒரு நேம் சொல்லி கூப்பிட்டுருக்கலாம். ரொம்ப நாள் கழித்து யாராவது ஒருத்தர் அதே ஷார்ட் நேமில் உங்களை கூப்பிட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? ஒரு ஹாப்பி இருக்கும் இல்லையா? ஒரு ஃபீல் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தேவனும் அதுதான் சொன்னார், எப்போ இதைத்தான்ப்பா எனக்கு சொல்லி அவனை கூப்பிட்டேன், நீ மறுபடியும் இதை சொல்லு, அவன் வாழ்க்கை மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா, ஆமென். அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை பாருங்க. 1 பேதுரு 5:6 பாருங்க. ஆகையால் ஏற்ற காலத்தில் தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். ஒரு பெரிய வெயிட்டாக இருந்ததுன்னு சொன்னால் தூக்கி இறக்கி வைக்கலாம். கவலையை எங்கே கூடி இறக்கி வைக்க, மனசுக்குள்ளே கிடக்கிறத எப்படியா இறக்கி வைக்க? நீ பேசாமல் இறக்கி வைங்க, நான் எங்கே போய் இறக்கி வைக்க? உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது, இது மூல பாஷையில் இந்த வார்த்தை எப்படி வருது தெரியுமா? கவலைகளை எல்லாம் அவர் மீது எறிந்து விடுங்கள் அப்படின்னு வருது. எப்படி வைக்கிறது? தெளிந்த புத்தி உள்ளவர்கள் விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். எல்லாம் சொல்லுங்க, சுற்றி திரிகிறான். சரி, எப்படி இறக்கி வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். எப்படி இறக்கி வைக்கிறதுனா, இந்த விஷயத்தில் எது உங்களுக்கு பாரமாக இருந்ததோ, எது உங்களுக்கு கவலையாக இருந்ததோ, அந்த விஷயத்தில் அவர் வாக்களித்திருக்கிறார், அந்த வாக்கில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது தான் அதை இறக்கி வைக்கிறது. எத்தனை பேர் இறக்கி வைக்க ரெடியாக இருக்கிறீங்க? நிறைய பேர் இறக்கி வைக்கிறோம். வேதம் தெளிவாக சொல்லுது, வைத்து விடுங்கள். எல்லாரும் சொல்லுங்க, வைத்து விடுங்கள், திரும்ப போய் எடுக்காதிருங்கள். இதுகள் நைட்டு வச்சிருது, காலையில் போய் மறுபடியும் எடுத்துக்கிடுது. அதனால தேவன் தெளிவாக சொல்லிட்டாரு, ஏடா வச்சுட்டோன்னா தூரம் வந்துரு. நீ வச்சது அணுகுண்டு மாதிரி, மறுபடி கிட்ட போய் நிற்காத, வெடிச்சு மூஞ்சி முறலாம் செதறி போகும். நீ வச்சிருக்கிறது ராக்கெட் மாதிரி, நீ வச்சுட்டு என்ன பண்ணுத, மறுபடி போய் எட்டி பார்த்துட்டு இருக்க, மூக்குக்குள்ள சொரிகிற போது. வச்சுட்டு ஆடு கிட்ட போய் வாயை பிளந்து வாய்க்குள்ள பேர போது, வச்சுட்டியா தூரம் ஓடி வந்துரு. அதை நான் டீல் பண்ணிக்கிட்டேன் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இப்போ கவலைன்னு ஒன்று வரும்பொழுது இந்த அணுகுண்டுலாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும், மூக்குக்குள்ள ராக்கெட் போகிற மாதிரிலாம் உங்களுக்கு ஞாபகம் வரணும். பாருங்க, சி இதை நான் கவலைப்படுறதுக்கு மாட்டேன்டா, எனக்கு 1 பேதுரு சொல்லியிருக்குடா, நான் கவலைப்பட மாட்டேன்டா, வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்குது. எல்லாம் சொல்லுங்க, வைத்து விடுங்கள்.
அப்பப்போ வைங்கன்னு சொல்லலை, அப்பப்போ போய் எடுங்கன்னு சொல்லலை, வைத்து விடுங்கள் அப்படின்னு சொல்லுது பாருங்க. ஏன்னா ஒருத்தன் மாறானா பாருங்க, இந்த பயவுள்ள நம்மளை நினைச்ச நேரத்துலலாம் பிடிச்சு அடிக்க முடியாது. எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி கர்ஜிக்கிற சிங்கம் போல இது என்ன பண்ணுது, அப்படியே சுத்தி வந்துகிட்டே இருக்கு. இதால சுத்திட்டு வந்துகிட்டே தான் இருக்க முடியும், வேற ஒன்றும் செய்ய முடியாது. இது என்ன பண்ணுது, சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குதான் பாருங்க. நிறைய பேர் சொல்றது என்னன்னா, பிசாசு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அவன் நினைச்ச நேரத்துல நினைச்ச குடும்பத்துக்குள்ள பூந்து அடிச்சு ஒன்னும் இல்லாம பண்ணிடுவான், அவங்கள பிடிச்சிருவான், வச்சிருவான், ஒரு டேஷும் புடுங்க முடியாது அப்படின்னு வேதம் சொல்லுது. ஒரு டேஷும் புடுங்க முடியாது, ஒரு டேஷும் பண்ண முடியாது. ஏன்னா இது சொல்லுது, அவன் வகை தேடி சுட்டி திரிக்கிறான், அவனால சுத்திட்டு தான் இருக்க முடியும். நினைச்ச நேரத்துல நினைச்ச மாதிரிலாம் பிடிச்சி என் வாழ்க்கையில இன்டர்ஃபியர் ஆக முடியாது. நான் அனுமதித்தால் ஒழிய அவனால உள்ள வர முடியாது. நான் அனுமதித்தால் ஒழிய என் வாழ்க்கைக்குள்ள அவன் என்ட்ரி கொடுக்க முடியாது. எல்லாம் சொல்லுங்க, நான் அனுமதித்தால் ஒழிய என் வாழ்க்கையில அவனை உள்ள வரும். பேசிக் பாருங்க, பேசிக். பிசாசு வந்துருவானோ, பிசாசு உள்ள பூந்துருவானோ, என் வேலையில கை வச்சிருவானோ, என் வாழ்க்கையில கை வச்சிருவானோ, என் பிள்ளை மேல கை வச்சிருவானோ, என் குடும்பத்துல கை வச்சிருவானோங்கிற பதறி பதறியே கவலைப்பட்டுட்டு இல்லை பாருங்க. எல்லாவித சிந்தையோடு எல்லாவித காவலோடையும் இருதயத்தை காத்துக்கொள் அப்படிங்கிறாரு பாருங்க ஆண்டவர். எப்படி 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 உன் சிந்தையில தான் பிசாசுக்கு நீ கீ வைத்திருக்கிற, வேற எங்கேயும் இல்லை. கவலைப்பட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, ஏற்கனவே அவன் ரெடியா இருந்துகிட்டு இருக்கான். நீ கவலையோடு உட்காந்துட்டு அப்படியே ஒரு விண்ணப்பமும் பண்ணாம அதுக்கு நன்றியும் சொல்லாம உட்காந்துட்டு இருந்தனா நீ அவனுடைய ப்ராடக்ட் ஆயிடுவ. தூர தூக்கி வச்சிரு, வெடி உன் வாய்க்குள்ள போகாது. தூர தூக்கி வச்சிரு. எல்லாம் சொல்லுங்க, அவர் மீது என் பாரத்தை இறக்கி வைக்கிறேன். ஹல்லேலூயா. ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க, ஒரு நிமிஷம் டைம் எடுத்துக்கோங்க உங்க ஃபினான்ஷியலுக்கு. நான் சொல்லுங்க, இதை இந்த பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன் டாடி, திரும்ப நான் கையில் எடுக்க மாட்டேன். என்னுடைய சரீர சுகத்திற்கான பாரத்தை நான் இறக்கி வைக்கிறேன் டாடி, திரும்ப கையில் எடுக்க மாட்டேன். தீர்மானம் பண்ணுங்க. காலையில் எந்திக்கும் போது கையில் அதையும் சேர்த்து எடுத்துகிட்டு இருக்கக்கூடாது. நான் அதை தூக்கி வச்சுட்டேன், அது என்னைய ஒருபோதும் பாரப்படுத்தாது. இனி அந்த அந்த வெயிட்டு என்னுடையதல்ல. கர்த்தர் மீது எரிஞ்சிட்டா அது பஸ்பமாயிரும், அது ஒன்றும் இல்லாமல் ஆயிரும். ஏமே ஹல்லேலூயா. விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரிடத்தில் எப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிகிறீர்கள். பாருங்க, எதிர்த்து நெல்லுங்கள். இன்னொரு வசனம் சொல்லுது, பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள், அவனை உங்களை விட்டு ஓடி போவான் அப்படின்னு இருக்கு. பார்க்க ஒருத்தர் அன்னைக்கு வீட்டுக்குள்ள கடந்துட்டு வா ஊ வா ஊ அப்படின்ட்டு நடக்காரு. என்னையா என்னடாச்சு அப்படின்னு பார்த்தா பிசாசுக்கு எதிர்த்து நிற்கனாகும் அப்படிங்கிறாரு. டாய் இங்க பாரு, லூசுன்னு சொல்லிட போறாங்க. அப்படிலாம் பண்ணாதடா, எனக்கே பயமா இருக்கு. பிசாசு எதிர்த்து நிற்கிறோம் அது இல்லை, மனதுல சிந்தையில தான் அவன் உள்ள வந்து வேலையை செய்யறான் பாருங்க. அவன்கிட்ட போய் ஆனாலும் சரி ஊனாலும் சரி ஒரு வேலையும் நடக்க போறது இல்லை. சிந்தையில தான் எதிர்கொள்ள வேண்டியிருக்குது. சிந்தையில என்ன சொல்ல வேண்டியிருக்குது, நான் கவலைப்பட மறுக்கிறேன். கவலை அவனுக்கான டோரா இருக்குது, கவலை அவனுக்கான கீயா இருக்குது. நான் கவலைப்பட மறுக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது என் கவலைகளை அவர் மீது நான் வைத்து விட்டேன் அப்படிங்கிற பேசிக்ல வந்து நிற்கும் போது அவன் என்ட்ரி கொடுக்காம போயிடுறான் பாருங்க. இப்படி எதிர்த்து நின்னா உங்களை விட்டு ஓடி போறான். இப்படி எதிர்த்து நின்னா உங்களை விட்டு ஓடி போறான். அதை விட்டு விட்டு ஆனாலும் சரி ஊனாலும் சரி அங்க ஒண்ணு வேலை நடக்காது. ஆமா, அவன்கிட்ட போய் கும்பு கராத்தேலாம் போட்டு ஒன்றும் போறது இல்லை பாருங்க. ஆமாம், நான் அதில் பிளாக் பெல்ட்டாக்கும், நான் அதில் சிவப்பு பெல்ட்டாக்கும், மஞ்சள் பெல்ட்டாக்கும், என்ன பெல்ட்டு இருந்துட்டு போ, உன் பெல்ட்டை உருவிட போகிறான். சிந்தையில் செயல்படுத்த, சிந்தையில் கர்த்தருடைய வார்த்தையை நீ கொண்டு வரல, இந்த உண்மை உள்ள, இந்த நீதி உள்ள, இந்த கற்புள்ள, இந்த புண்ணியம் உள்ள, இந்த புகழ் உள்ள இந்த வார்த்தையை உன் சிந்தைக்குள்ள நீ வைக்க முடியலன்னா ட்ரௌசரை உருவ வேண்டியதான். அவன்கிட்ட போய் நீ ஆனானாலும் சரி ஊனானாலும் சரி, சிலம்பத்தை கொண்டு சுத்தினாலும் சரி, ராஜ்கரன் மாதிரி நீ தொடைய தட்டிட்டு நின்னாலும் சரி, அங்க வேஸ்ட் ஆகி போகும் பாருங்க. பேசிக் எல்லாரும் சொல்லுங்க, பேசிக் என்ன, உன் சிந்தையில நீ கவலைப்படாம பாரத்தை தூக்கி இறக்கி வச்சுட்டு என்ன பண்ணு, சந்தோஷமா இருக்கு. இந்த ஒரு இதுல முன்னாடியே ஒரு வசனம் உண்டு, 2 கொரிந்தியர் 10. இதெல்லாம் கஷ்டமா பிரதர், இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் மாதிரி தெரியுது பிரதர் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்றேன். 2 கொரிந்தியர் 10:5 பாருங்க. அவைகளால்
நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டுமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். உங்களுக்கு ஆல்ரெடி அந்த கெப்பாசிட்டி இருக்குதான் பாருங்க. 4வது வசனம் பாருங்க. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனுள்ளவைகளாய் இருக்கிறது. நான் சொன்னோம்னா கராத்தே கும்புள்ள அங்கே வேலைக்கு ஆகாது. இது என்ன மாம்சத்தின்படி யுத்தம் செய்கிறது அல்ல. இது அரண்களை நிர்மூலமாக்குறதற்கு தேவ பலனுள்ளதா இருக்குது. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி. எது தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை? தேவனால முடியாதுன்னு நீ சொல்ற பத்தியா, அதுதான் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற மேட்டிமை. உன் காரியத்துல தேவனால ஒண்ணு செய்ய முடியாதுன்னு நீ நம்புறதுனாலதான் கவலையில இருக்கிற. உன் காரியத்துல தேவனால ஒண்ணுமே செய்ய முடியாதுன்னு நீ நம்புறதுனாலதான் சந்தேகத்தோட இருக்கிற. உன் காரியத்துல தேவன் செய்வாரா செய்ய மாட்டாரா பொறுத்திருந்து பார்ப்போம், ஜெபிச்சிருக்கோம், என்ன நடக்குன்னு பார்ப்போம், இப்படிலாம் வார்த்தை வருது பத்தியா, அது சந்தேகம். இதுதான் தேவனை அறிகிற அறிவுக்கு எதிரான மேட்டிமை. இதெல்லாம் கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு எண்ணம் ஆல்ரெடி எனக்குள்ள இம்பார்ட்ல வந்திருக்குது. ஏமே நான் சொல்றேன், இன்றைக்கு எந்தெந்த விஷயத்தெல்லாம் தேவனை குறித்து நீங்க சந்தேகப்பட்டீங்களோ அதெல்லாம் சாகும் பாருங்க, அப்படியே வெளியேறும். ஏமேன், ஹல்லேலூயா. எல்லா தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். அப்படியே தூக்கி லாக்கில் வச்சிருவேன் அப்படிங்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. மோரபா ஷதகம் படரதலபா மல்படரதலபா. ஸோ நெக்ஸ்ட் சாட்டர்டே பயம் ஒரு மோசமான ஒரு விஷயம் பாருங்க. நிறைய வகையான பயம் இருக்கு. தூங்க பயம், போக பயம், எந்திக்க பயம், உட்கார பயம், செண்டு பயம் எனக்கு, அதில் இருக்கு மண்டு பயம் எனக்கு, அது எனக்கு கடிக்குமோ என்ற பயம். இப்படிப்பட்ட ஏகப்பட்ட கோப்பியாக்கள்லாம் இருக்கு பார்த்தீங்களா? தெனாலி படத்தில் கமலஹாசன் சொல்கிற மாதிரி அதெல்லாம் விட மோசமான ஒரு கோப்பியா ஒன்று இருக்கு. சரியா? அதை வேரோட பிடுங்கி தூக்கி எறிய போகிறோம் வர்ற சனிக்கிழமை. ஸோ அதனால் கண்டிப்பாக தவறாமல் கலந்துக்கோங்க. கவலை, பயம், இது ரெண்டும், சந்தேகம், இதெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி பாருங்க. இதெல்லாம் அக்கா தங்கச்சி மாதிரி. கவலை, பயம், சந்தேகம். இன்னைக்கு கவலையை வாரில் கொண்டு அடிச்சிருக்கோம். எத்தனை பேர் நம்புறீங்க? கவலை என் வாழ்க்கையிலிருந்து ரிமூவ் பண்ணப்பட்டிருக்குது. எத்தனை பேர் நம்புறீங்க? ஏன்னா சிறைப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை தேவன் தந்திருக்கிறார். கவலை தான் பிசாசு உள்ள என்ட்ரி வரக்கூடிய ஒரு கேட்வே மாதிரி இருக்குது பாருங்க. சந்தேகம் தேவன் செய்கிற அற்புதத்தை தடுத்துருது. பயம் டோட்டலாகவே தேவனுக்கு அகைன்ஸ்டாக இருக்கிறது. அந்த பயத்தை நம்ம டீல் பண்ண போகிறோம், சந்தேகத்தை டீல் பண்ண போகிறோம். அதற்கு என்ன மூலம் இருக்குது, அதனுடைய ஆதாரம் எங்கே இருக்குதோ அந்த ஆதாரத்தை வேரோட சரிக்க போகிறோம். சரியா? சனிக்கிழமை சொல்லக்கூடிய அந்த காரியத்தில் இருந்து பாருங்களேன், இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுடைய பர்சனாலிட்டிலே ஒரு பெரிய சேஞ்ச் உண்டாகும். பயந்தவன் எதை பார்த்தாலும் அப்படியே பார்த்துட்டு இருப்பான் பாருங்க, திருட்டுத்தனமாகவே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். பயந்தனுடைய ஆக்டிவிட்டியே தெரிஞ்சிருப்பாங்க. அப்படியே சொல்கிற தொங்க விட்டுட்டு இருப்பான், லுங்கி கட்டிட்டு நடந்தா கூட ஒரு கையில் லுங்கியை பிடிச்சிக்கிட்டே நடப்பான். இதெல்லாம் நீங்கள் சரி ரைட்டு. பயம் எந்த நேரத்தில் லுங்கி கலந்து விழுந்துருமோ அப்படின்னு. சரியா? இதெல்லாம் டீல் பண்ணணும் பாருங்க. அது ஒரு ஆவி மாதிரி உள்ள உட்கார்ந்துருது. பொசஸ்ட்னு சொல்றாங்க இல்லையா? மேக்சிமம் பிசாஸ் எல்லாம் பெருசா பொசஸ்ட் பண்றது இல்லை. அவனுடைய அந்த இயேசு சிலுவை மரணத்துக்கு அப்புறம் அவனுடைய இந்த மாதிரியான பொசஸ்லாம் ரொம்ப கம்மி. அது இந்தியாவில் ரொம்ப கம்மி. பிசாசுடைய டைரக்ட் பொசஸ்லாம். மற்ற கவலை ஒரு பெரிய பொசஸ் பண்ணிரும் பாருங்க. கவலைக்கு மேல கவலை, அது ஒரு ஸ்பிரிட்டா கன்வெர்ட் ஆகி கல்லு மாதிரி அப்படியே உட்கார்ந்துருப்பாரு. நிறைய பேர்கிட்ட கவுன்சிலிங் கொடுக்கும் போதே டப்புன்னு அவங்களுடைய ஃபேஸ்ல ஒரு பிரைட்னஸ் வரும். என்ன காரியம்னா, அந்த கவலைங்கிற ஸ்பிரிட்டு பேச 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 வார்த்தையை சொல்ல 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 டப்புன்னு வெளியில வந்துருப்பாரு. வீட்டுக்கு போய் மறுபடியும் அதை உட்காந்து தியானிச்சு அந்த சிந்தையில் அந்த கவலையை கொண்டு வந்து எனக்கு ஒன்றும் நடக்கலை, தேவன் எனக்கு ஒன்றும் செய்யலை, தேவன் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டாரு, இப்படியே நம்பி மறுபடியும் கல் மாதிரி சேர்த்து வச்சுட்டு மறுபடியும் வருவாங்க. அப்படி மறுபடியும் சேர்த்து வச்சுட்டு வராதிங்க.
உங்கள் கல்லை தூக்குறது எனக்கு பெரிய பாரமாகி போகுங்கிறதுனால தான் ஒவ்வொரு முறையும் இந்த சனிக்கிழமை புதன்கிழமெல்லாம் தவறாமல் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். லைட்டாக சின்ன கல் சேரும் போதே அடிச்சு பற்றிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ சனிக்கிழமை தவறாமல் நீங்கள் கலந்துக்கோங்க. ஸோ இந்த நாள் இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லி தேவனை உயர்த்துவோம். இந்த வார்த்தையை நம்பி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வார்த்தையை கனப்படுத்தும்படியாக நீங்கள் விதைக்கலாம். ஆமென். வெரி சிம்பிள். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல். ஆமென். 2 தான் பேசிக், பாருங்க, பிடிச்சுக்கோங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்களை அவர் விசாரிக்கிறவர் ஆனபடினா உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்க. ஆமென். உங்கள் கவலை பட்டு போகுங்க. கவலை உன் ப்ராடக்டே கிடையாது, பயம் உன் ப்ராடக்ட் கிடையாது, சந்தேகம் உன் ப்ராடக்ட் கிடையாது, அதுக்கும் உனக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ வேலை பார்க்குற இடம் வேற, நீ வேற ஐடி கார்டை போடவே கூடாது. ஆமென். ஹல்லேலூயா. உன் ஐடி கார்டு வேற, உன் சம்பாத்தியம் வேற, உன் ஸ்டேட்டஸ் வேற. அது உனக்கு தேவையில்லாத ப்ராடக்ட்டு, அது உனக்கு சம்மந்தம் இல்லாத ப்ராடக்ட்டு. ஆமென். மோராபா ஷதாகா படாராதா லபாதாகா மடாராதா லபா. எல்லாம் சொல்லுங்க, சம்மந்தம் இல்லாத எல்லா ப்ராடக்ட்டும் என் வாழ்க்கையில இருந்து வெளியேறட்டும் டாடி. இந்த தேவன் என்னை சந்தோஷப்படுத்தும்படியா இந்த மனதை கொடுத்துருக்கிறார். தெரியுமா உங்களுக்கு? குழந்தை உட்கார வேண்டிய தொட்டில்ல, குழந்தைய படுக்க வேண்டிய தொட்டில்ல ஒரு பெரிய கழுதையை கொண்டு வந்து வச்சா என்னத்துக்கு ஆகும் இல்லையா? யார பிரதர் சொல்லுதீங்க? என் புருஷனையா பிரதர்? சமயத்தில் அந்த ஆளும் தொட்டில் ஏறி உட்காந்து ஆடுதான். தொட்டில் குழந்தைக்காக உண்டு பண்ணப்பட்டிருக்கு பாருங்க. அதுல பெரிய கோல்டன் ரெட்ரீவர் டாகை வந்து உள்ள வந்து ஏறி உட்காந்துட்டுனா எப்படி இருக்கும்? இல்லை செல்லக்குட்டி தான், செல்ல நான் ஏறி வந்துட்டுனா என்னத்துக்கு ஆகும் பாருங்க. இல்லை, தொட்டில் அதற்காக கிடையாது பாருங்க, தொட்டில் அதுக்காக கிடையாது இல்லையா? அந்த மாதிரி நம்முடைய மனது இது வந்து இது கவலையை சுமக்கிறதுக்கோ இதுவோ கிடையாது பாருங்க. பயத்தை சுமக்கிறதுக்கோ சந்தேகத்தை சுமக்கிறதுக்கான சரியான இருப்பிடம் அது கிடையாது. அதனால தான் அது உங்களிருந்து ஒவ்வாமையில வெளியில கக்குது, உங்க சரீரத்தை ஏதோ பண்ணுது. எப்படி வந்து தேவையில்லாத ஒன்றை சாப்பிட்டா அப்படியே கொமட்டிக்கிட்டு வருதோ, அந்த மாதிரி கவலை உங்க மனதுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது ஸ்பிரிட்டே அதை வெளியில தள்ள நினைக்குது. இது உன் ப்ராடக்ட் கிடையாது அப்படின்னு மூஞ்ச சுருக்குது, இந்த இடத்துலலாம் கருப்பு விழ வைக்குது, அது அப்படியே டல் ஆக்குது, ஏதோ ஒன்று பண்ணுது பார்த்தீங்களா? அது ஒவ்வாமையின் அடையாளம். கவலை உன் ப்ராடக்ட் கிடையாது அப்படிங்கிறதுக்கு இதை விட என்ன அடையாளம் வேணும்? அதனால தான் சொல்லுது, அப்போ அதை விட்டுரு, அதை தூக்கி வச்சிரு, அது டக்குன்னு ஃப்ரெஷ் ஆயிடுவேன் நீ அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. ஏமே ஹல்லேலூயா. எதற்கும்னா எதற்கும் தான். ஏமே நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் உங்கள் பிஸ்னஸ், உன் எதிர்காலம், உன் பிள்ளை லைஃப், உன் பணம், உன் சம்பாத்தியம், உன் எதிர்காலம், உன் ஊழியம், குறிப்பாக ஊழியத்தை குறித்து நீ கவலையே படாது. எஸ்ஐகா ஃப்ரான்சிஸ்டன் எப்படி சொல்கிறாரு, நான் இல்லைன்னா என் ஊழியம் என்ன ஆகும் அப்படின்னு நீ யோசிக்கிறியா? நீ இல்லாமல் இட்டனா உன் ஊழியம் அதுக்கப்புறம் தான் நல்லாவே ஆகும் அப்படிங்க. நான் போயிட்டா என் வேலையை யார் பார்ப்பா? நீ போயிரு, உன் வேலையை நிச்சயமா தேவன் பார்ப்பார் அப்படிங்கிறார். ஊழியக்காரங்கனா இருக்குன்னா நான் சொல்றேன், நீ எல்லாம் கவலைப்படவே கூடாது. ஏமே என் வாழ்க்கை சூழ்நிலைலாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு, என் பர்சனல் லைஃப்ல நடந்த விஷயங்கள்லாம். இவ்வளவு சிரிக்கிறனே, எவ்வளவு இழப்புக்குள்ள பேர் பண்ணானு, இவ்வளவு சிரிக்கிறனே, அப்பவே தெரிஞ்சுக்கிட வேண்டாமா இது தேவ பலன் அப்படின்னு? இது கர்த்தருடைய ஆவியினால உண்டாகிற பலன் பாருங்க. இதுதான் சக்சஸ். ஆமா, கேள்வி இருக்கா? நிச்சயமா கேள்வி இருக்குது. கேள்வி இருக்கா? தாராளமா இருக்குது எனக்கு கேள்வி. ஆமா, நாக்க புடுங்குற மாதிரி கேட்கணும் அப்படிங்கிற கேள்வி ஏகப்பட்டது இருக்கு. அதற்கெல்லாம் பதில் வருது வரலங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம். ஆனா இன்றைக்கு கவலைப்படாதிருங்கள்னு அவர் சொல்லிட்டார். ஏமே எதையும் நீ கேள்வி கேட்கலாம், ஆனா கவலையோடு கேட்காத. எந்த கேள்வி நீ கேட்கலாம், ஆனா சந்தேகத்தோடு கேட்காத. எந்த கேள்வி நீ கேட்கலாம், ஆனா பயத்தோட நீ நிற்காத. நடக்குமா நடக்காதா அப்படின்லாம் நீ கேள்வி கேட்டுட்டு இருக்காத. அந்த கேள்வி கிடையாதுப்பா. கேள்வியெல்லாம் இருக்கு, உனக்கு நிச்சயமா நான் பதிலா இருப்பேன், உனக்கு பதில் செய்வேன். அந்த நிறைவு தான் இன்றைக்கு என்னை சிரிக்க வைக்குது. எத்தனை பேர் இன்னைக்கு உண்மையில சிரிச்சிங்க? சிரிச்சிங்களா?
கவலை உங்களை விட்டு செத்து போச்சுன்னு அர்த்தம். ஏமே லைட்டாக சிரிச்சிருந்தாலும் கவலை உங்கள் ப்ராடக்ட் இல்லைங்கிறத நீங்கள் அனுமதிச்சிட்டீங்க, பரலோகம் அதற்கு பேக்கப் கொடுத்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏமே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எப்படி தேவனை நோக்கி பார்ப்போம். விதைக்கலாம். இந்த வார்த்தையை நீங்கள் கனப்படுத்தி என்ன பண்ணலாம், நீங்கள் விதைக்கலாம். இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விதைங்க. பேசிக் அது தானே, பேசிக் அது தானே. இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விதைங்க. ஏமே ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தாவே இந்த வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறேன் டாடி. தேங்க்யூ லார்ட் ஃபாதர். மீண்டும் ஒரு அஸ்திபாரத்தை எங்களுக்கு புதுப்பித்திருக்கிறீரே, உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த அஸ்திபாரம் தான், இந்த அஸ்திபாரமாகிய மூளைக்கல் தான். பேதுருட்ட இயேசு சொல்றாருல, என்னை யார் என்று நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொன்ன, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இதில் தாண்டா இந்த கல்லில் தாண்டா சபையை கட்ட போறேன் அப்படிங்கிறார். பேசிக் இதுதான், பேசிக். நீர் தான் ஜீவனுடைய தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. நீர் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், நீர் தான் எனக்காக வந்தவர், நீர் ஒருவர் தான் குமாரன், நீர் ஒருவர் தான் எனக்காக வந்தவர். இந்த பேசிக்கை பிடிச்சிக்கோ, இதில் தான் சபையே கட்ட போறேன் அப்படின்ட்டு. ஏமே எல்லா பேசிக்ல தான் பெரிய பெரிய காரியங்கள் நடக்குது. இன்னைக்கு அந்த பேசிக் தான் தேவன் மீண்டுமாய் உங்களுக்கு சொல்லியிருக்கிறார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆமென் ஹல்லேலூயா. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு விண்ணப்பத்தையும் ஜெபத்தினாலையும் தெரியப்படுத்துங்கள். சொல்லும் போதே தேங்க்யூ சொல்லு. என் ஃபினான்சியல் ஸ்ட்ரகிள் மாறிட்டாண்டவரே தேங்க்யூ, என் குடும்ப சூழல் மாறிட்டாண்டவரே தேங்க்யூ, என் சரீரத்தில் சுகம் பாய்ந்திருக்கிறதே தேங்க்யூ. ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் வேலை காரியத்தில் மங்களகரமான உத்தரவு தருகிறீரே தேங்க்யூ. என் பிள்ளை திருமணத்தில் அற்புதத்தை செய்கிறீரே நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் கற்பத்தை திறக்கிறீரே நன்றி. மோராபா சந்தலபா ரெகதலா வரா. பிரிந்து போன குடும்பத்தை சேர்க்கிறீரே நன்றி. ஏமே கவலைப்படாம சொல்லு, கவலைப்படாம சொல்லு, கவலைப்படாம சொல்லு. ஆமா, கர்ஜிக்கிற சிங்கம் மாதிரி சுத்திட்டு வருது ஒண்ணு, செவட்டை சேர்த்து அடிச்சு பத்திருக்கோம். அம்மோ ஏமே ஹல்லேலூயா. அவனால் ஒன்றும் கொடுக்க முடியாது, அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்கள் லைஃப்பில் உங்கள் அனுமதி இல்லாமல் உள்ளே வரவே முடியாது. எதிர்த்து நில்லுங்கள், ஓடி போவான் அப்படின்னு சொல்லு. ஏமே ஓடுவான், தலைதறிக்க ஓடுவான், தலைதறிக்க ஓடுவான். ஒவ்வொருத்தரையும் நான் பிளஸ் பண்ணுறேன். தேவனே, இந்த வாய்ஸ் இன்ஃப்ளூயன்ஸில் எத்தனை பேர் இந்த சத்தத்தை கேட்டார்களோ அவ்வளோ பேருக்குள்ளேயும் புதிய அபிஷேகம் செயல்படட்டும் டாடி. மனதார இவளை ஆசீர்வதிக்கிறேன். கவலைகள் தூக்கங்கள் எல்லாம் விலகி ஓடி இருக்கிறபடினால் நன்றி. இந்த ஆவிகள் எல்லாம் விலகி ஓடி இருக்கிறபடினால் நன்றி. மீண்டும் புத்துணர்வு உண்டாயிருக்கிறபடினால் நன்றி. இயேசுவின் நாமத்தினால் எதை நம்பினார்களோ அந்த காரியம் 100% நிறைவேறட்டும். ஆமென் ஹல்லேலூயா. சில்வாஸ் பிரதர் சாட்சி சொல்லும் போது இப்படி சொன்னாங்க, இந்த வார்த்தையை கனப்படுத்தும்படியா இருந்ததே கொஞ்சம் தான், அதை நான் விதைச்சேன் அப்படின்னு சொல்லி. ஆமென். நான் மாதிரியான அன்னைக்கு ஒருத்தர் பாருங்க, 14 வருஷமா ஏதோ காட்டுக்குள்ள மரத்தடியிலிருந்து சுவிசேஷம் அறிவிச்சிட்டு இருக்கிறார். அவருங்க அனுப்புறாரு. அவரு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் அவர் அக்கௌண்ட்ல இருந்தது. அங்கே இருக்கிறவங்க டீ கொடுக்கறது, அங்கே இருக்கிறவங்க சாப்பாடு கொடுக்கறது தான் வாங்கி சாப்பிட்டு இருக்கிறார் பாருங்க. அவர் அங்கே இருந்து அனுப்புறாரு. எனக்கு ஆச்சரியமாக போச்சு. ஒரு பக்கத்தில் என்னடா இது இப்படி இல்லாமா அப்படின்னா, அந்த வார்த்தையை என்னால் இதை கனப்படுத்தாமல் இருக்க முடியல பிரதர் அப்படிங்கிறாரு. நிச்சயமாக சொல்கிறேன், அவருடைய வனாந்தரம் மாறும், செழிப்பு ஆகும். ஏமே எப்படி சில்வாஸ் பிரதருக்கு தேவன் ஒரு அற்புதத்தை செய்தாரோ அதே மாதிரி அற்புதங்களை உங்களுக்கும் செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ கர்த்தர் நல்லவர், பெரிய காரியங்களை அவர் செய்வார். இன்னொரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறார். என்னென்னா, முதல்ல கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம செழிப்புக்குள்ளே போகிறது 2வது பட்சம். ஆனால் ஏமாறக்கூடாது. அதை குறித்தும் ஒரு நாள் நான் பேசலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறேன். நான் இடையில நான் பேசினேன், அது ரெக்கார்டாக வெளியில் வரல. சீக்கிரத்தில் அதை பற்றி நான் பேச போகிறேன். ஏன்னா நிறையா இப்போ பழைய பெந்தேகோஸ்தி ஆட்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா அவங்க பணம் அது பிசாசு, அது வேண்டாம் அப்படின்றாங்க. இந்த ப்ராஸ்பரிட்டியை நம்புகிறவங்க, செழிப்பை நம்புகிறவங்க ரொம்ப ஈஸியாக ஏமாந்துடுறாங்க. ஸோ அதிலிருந்து உங்களை தப்பித்து கொள்ளும்படியாக ஒரு சின்ன வெளிப்பாடுகளை நான் உங்களோடு பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் சீக்கிரத்தில். அதுலேயும் நீங்கள் தவறாமல் கலந்துக்குவாங்க. ஏன்னா நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. ஏன்னா பயங்கரமாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிற ஆட்களே ஏமாந்துடுறாங்க, சட்டுன்னு ஏமாந்துடுறாங்க. ரீசெண்ட் டேஸில் ஒரு விஷயம் நடந்தது. அவரும் முடிஞ்சால் அந்த கூகுள் மீட்டில் ஜாயின் பண்ணுவார், அந்த சாட்சியாக சொல்லுவார். தேவன் மீட்டு தந்துட்டாரு, ஆனால் அது மீண்டு வர்றதுக்குள்ளே பட்ட பாடு இருக்க. இன்னும் நிறைய பேர் ஏமாந்துட்டு மீட்க முடியாமல் இருந்துட்டு இருக்காங்க. பெரிய பெரிய ஊழியக்காரங்கள்லாம் அதில் சிக்கியிருக்கிறாங்க. ஸோ சிலர் ப்ரீச்சிங் ஸ்கேம், சரியா?
ப்ராஸ்பரிட்டி ப்ரீச்சிங் ஸ்கேம்னு ஒன்று இருக்குது. எனக்கு விதைச்சா மட்டும் நான் தேவன் உன்னை செழிப்பாக்குவார்னு சொல்லி என்ன பண்ணுறது, ப்ரீச்சிங் ஸ்கேம் பண்ணுறது, அது ஒன்று இருக்குது. அதையும் பற்றி உங்களோட நான் பேசணும். ரெண்டாவது, இது இது எல்லாத்துக்குமே தெரிய வேண்டிய விஷயந்தான். பொதுவாக எல்லா ஜனத்துக்குமே ஏமாறக்கூடாது அப்படிங்கிறது தெரிய விஷயம். ஆனால் முதல்ல பிள்ளைகள் சாப்பிட்டு திருப்தி ஆகணும். முதல்ல நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. கிறிஸ்துவை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்ட ஜனம் ஒரு நாளும் ஏமாந்துடக்கூடாது. ஸோ அதில் ரொம்ப தீவிரமாக இருக்கணும். அது வரைக்கும் அந்த நான் ஒரு செய்தி கொடுக்குற வரைக்கும் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா தயவு செய்து ஆலோசனை கேளுங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுது, எங்கேயாவது முதலீடு போடணும்னு எனக்கு தோணுதுன்னா தயவு செய்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேளுங்க. போட்டுட்டு ஐயோ போட்டுட்டேன்னு சொல்லிடாதீங்க, சரியா? ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேளுங்க. அது சொந்தமாகவே இருக்கட்டும், அது சொந்த தம்பியாகவே இருக்கட்டும், சொந்த அண்ணனாகவே இருக்கட்டும், சொந்த மாப்பிள்ளையாக இருக்கட்டும், சொந்த மாமா மாமியாராக இருக்கட்டும், சொந்த ஆளாக இருக்கட்டும், ரொம்ப வேண்டியவங்க பிரதர், என் உயிரினும் உயிரானவர்களாக கூட இருந்துட்டு போகுது. எதையும் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தயவு செய்து கேளுங்க, சரியா? ஆரம்பித்ததுக்கு அப்புறவு லபோதமாக நடிச்சு ஒரு பிரயோஜனம் இல்லை. ஸோ சீக்கிரத்தில் அந்த ஃபினான்ஷியல் இதை பற்றி நான் பேச இருக்கிறேன். அதனால் அது வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் வச்சு கொஞ்சம் வெயிட் கூட பண்ணுங்கள், அல்லது கூச்சப்படாமல் எனக்கு கால் பண்ணுங்கள், சரியா? எனக்கு தெரிஞ்சதை சொல்லுவேன். இல்லைனா அதில் எக்ஸ்பீரியன்ஸான எத்தனையோ நபர்களோடு தேவன் நமக்கு தொடர்புகளை கொடுத்துருக்கிறார். லாஸ் ஆகாமல் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்துலலாம் ஆட்கள் ஏகப்பட்ட பேர், ஏமாந்தவங்க, ஏமாந்து மீட்கப்பட்டவங்க, இப்படி ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஸோ கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர். பிளஸ் யூ. உங்கள் விதைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஏற்ற சமயத்தில் பெரிய விளைச்சல் உண்டா. கர்த்தாவே, இதுவே அனுக்கிரக காலம், இதுவே ரட்சணியனால் என்று எழுதியிருக்கிறது. இந்த வார்த்தையின்படி இன்றைக்கு ஒரு பெரிய அறுவடை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. God bless you. I'm really very happy. எத்தனை பேருக்கு பிரயோஜனமாக இருந்தது? ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரிப்ளை பண்ணுங்கள், யூடியூப்பில் பார்க்குறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ பிரயோஜனமாக இருந்தது அப்படிங்கிறத எனக்கு தெரியப்படுத்துங்க. இன்னைக்கு உண்மையிலேயே எனக்கு ரியலி வெரி ஹாப்பி. போன புதன்கிழமை ரொம்ப டயர்டாக இருந்து ஒரு மெசேஜ் பேசினா அது யூடியூப்பில் வரல, சரியா? ஏன்னா அது எனக்கு திருப்தியாக இல்லை. ஆனால் நல்லா இருந்துச்சு, சூப்பராக ஒரு ரெவலேஷன் இருந்துச்சு. அது சனிக்கிழமை பேசுனது, சனிக்கிழமையா? ஆமாம், சனிக்கிழமை பேசுனது, வெளியில் வரல. அது என்ன பண்ணுங்க, கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. ஓகே, God bless you.